நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவுன்சலிங் உளவளத்துணை என்பது இன்று பல மட்டங்களில் கதைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டில் உளவளத்துணை சம்பந்தமான அறிவு சென்றடைவது மிகவும் அரிதாக இருக்கின்றது, அல்லது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நோக்கப்படுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அந்த வகையில் இக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக நாம் இன்று இஸ்லாமும் உளவியலும் என்ற தலைப்பின் கீழ் குடும்ப உளவளத்துணை பற்றியும் குழந்தை ஆளுமை விருத்தி பற்றியும் கலந்துரையாட இருக்கின்றோம். இக்கலந்துரையாடலுக்காக எம்முடைய கலையகம் வருகின்றிருக்கின்ற 2 துறைசார் நிபுணர்களையும் நான் வரவேற்றுக் கொள்வதோடு இருவரையும் நான் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். MSM அஸ்மியாஸ் தேசிய சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் உளவளத்துணை விரிவுரையாளராகவும் சிரேஷ்ட உளவளத்துணையாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்து எம்முடைய வளவாளராக MFM அஸ்ஹர், இவர் இலங்கை சமூக சேவை அமைச்சின் சிரேஷ்ட உளவளத்துணையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கவுன்சலிங் சம்பந்தமாக, உளவளத்துணை சம்பந்தமாக, குடும்ப உளவியல் பற்றியும் குழந்தை ஆளுமை விருத்தி பற்றியும் நாம் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு புதிய விடயமாக இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நேர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஜியா. உண்மையிலே இந்த உளவளத்துணை தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் கதைக்கப்பட்ட கலந்துரையாடப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் இது வெகு தூரத்தில் அல்லது அவர்களை சென்றடையாத ஒரு சூழலில் தான் காணப்படுகிறது. இதுக்கு பல காரணங்களை எங்களால் கூற முடியும். அதுக்கு முன்னால் நான் விரும்புகிறேன், உளவளத்துறை என்று சொன்னால் என்ன, குடும்ப உளவளத்துறையே எமது சமுதாயத்துக்கு அவசியம் என்ற விடயத்தை முதலில் கூறிக்கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் உளவள துணை என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் எல்லோருக்கும் உள்ளம் இருக்கிறது, அதே மாதிரி மூளையும் இருக்கிறது. அப்போ மூளையுள்ள எல்லாருக்குமே உள்ளத்தோடு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தனி மனிதரும் குடும்பமும் குழுவும் உள ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இன்றைய ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிக்கல் மிகுந்த இந்த சமூகத்திலே எல்லோரும் போலவே உள ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் காண்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் வளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம், உள்ளத்தை வளப்படுத்துவதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு உதவி செயல்முறை தான் இந்த உளவளத்துணை. இருந்தாலும் கூட பல பேர் இந்த உளவளத்துறை என்ற வார்த்தை அல்லது கவுன்சிலிங் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சூழ்நிலைமையில் அதனை குணப்படுத்துவதற்காக வேண்டி வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை என்ற அடிப்படையில் தான் நோக்குகின்றார். அதனால் இந்த உளவளத்துறையாளர்களை அணுகும் விடயத்திலே மிகவும் கவனமாக, மிகவும் பயந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். உண்மையில் அவ்வாறு பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏனென்று சொன்னால் உள்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உள்ள பிரச்சனை ஏற்படும். அந்த வகையிலே இன்று நவீன காலத்திலே இந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு, உள்ளத்திலே உள்ள கோளாறுகளை சரியான முறையில், நுணுக்கமான முறையில், துல்லியமான முறையிலே இனங்கண்டு அதனை ஆரோக்கியப்படுத்துவதற்கான வகைகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த வகையில் தான் நாங்கள் இந்த உளவள துறையை பற்றி முதலாவது ஆரம்பத்திலேயே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல இது ஏன் தேவை? இப்போது சில நேரம் எங்களது முஸ்லீம் சமுதாயம் நினைக்கலாம், எங்களுடைய ஆரம்ப முன்னோர்கள் என்ன கவுன்சிலிங் சென்டருக்கு போய்த்தான் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டார்களா, அல்லது தங்களுடைய உளப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி உளவளத்துணையாளர்களை நாடி இருக்கிறார்களா? அப்படி இல்லாத பட்சத்திலே நாங்கள் புதிதாக ஏன் ஒரு உளவளத்துறையை நாட வேண்டும், உளவளத்துணையாளரை நாட வேண்டும், அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற மாதிரியான
கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை எமது சமுதாயத்திலே நாங்கள் காண்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் வாழவில்லை. இதை நாங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எமது முன்னோர்கள் வாழ்ந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த குடும்ப அமைப்பை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் அழகான ஒரு குடும்ப அமைப்பு இருந்தது. அதனை நாங்கள் சொல்லுவோம் கூட்டு குடும்ப முறை, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சிஸ்டம் ஒன்று எமது முன்னோர்களிடம் காணப்படும். உண்மையிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய கன்செப்டை நாங்கள் பார்க்குற நேரம் கூட அது இந்த கூட்டு முறையை தான் ஆதரிக்கும். கூட்டாக தொழுங்கன்னு சொல்கிறது, கூட்டாக சக்காத்தை கொடுங்கன்னு சொல்கிறது, கூட்டாக ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்கிற அதே இஸ்லாம் கூட்டாக வாழும்படி சொல்கிறது. இருந்தாலும் கூட காலப்போக்கிலே இவ்வாறு கூட்டாக இருந்த எங்களுடைய குடும்ப அமைப்பு இன்று துண்டு துண்டுகளாக சிதைந்து உடைந்து தனி குடும்பம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்போது ஆரம்பத்திலே கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த நேரம், குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வர்ற நேரம், அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே தீர்வு இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்திலேயே மூத்தவர்கள் அனுபவசாலிகள் இருந்தார்கள். நாங்கள் உம்மம்மா என்று சொல்லுவோம், பாப்பம்மா என்று சொல்லுவோம், மாமி என்று சொல்லுவோம், அப்பா என்று சொல்லுவோம். இவர்கள் சரியான மெச்சூர் அடைந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் உடனுக்குடன் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்த உடனேயே அந்த பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் உளவளத்துறை என்றதோ உளவளத்துறை நிலையத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவையோ அன்றைய சமுதாயத்திலே காணப்படவில்லை. ஆனால் காலப்போக்கிலே நான் சொன்னது போல இந்த கூட்டு குடும்ப முறை உடைந்து தனி குடும்பமாக மாற்றம் பெற்ற போது கணவன் மனைவி குழந்தைகள் மாத்திரம்தான் இருந்தார்கள். எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு பிரச்சினை தகராறு ஏற்படுமாக இருந்தால் அதிலே தலையிடுவதற்காக வேண்டி யாருமே இல்லை. இதனால் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக வளர்ந்து குடும்பமே சுக்கு நூறாக வெடித்து போகக்கூடிய சம்பவங்களை தான் நாங்கள் இன்று காண்கின்றோம். இனி இந்த முஸ்லீம் சமுதாயத்திலே இந்த ஆரம்பகால அந்த தலையீடுகள், அந்த வழிகாட்டல்கள், முன்னோர்களுடைய ஆரோக்கியமான ஆலோசனைகள் இல்லாத காரணத்தினால் இன்று குடும்பங்கள் சிதறி காணப்படுகிறது. அதில் முஸ்லீம் சமுதாயத்திலே இந்த விவாகரத்தினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிற ஒரு துரதிஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற நேரம் இந்த உளவளத்துறை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்துக்கும் தேவை என்று எங்களுக்கு சொல்ல முடியும். குடும்ப உளவளத்துறை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வேண்டி சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தியை எமக்கு விளக்க முடியுமாக இருந்தால் நேர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நல்ல ஒரு கேள்வி சியார். உண்மையிலே இன்று சமுதாயம் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு குடும்பமும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்களை அறிவூட்டுவது என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த செய்தி, இந்த மெசேஜ் எமது குடும்பங்களுக்கு போய் சேரவில்லை. அதனால் அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் நினைப்பது தான் சரி, தாங்களுடைய அந்த எண்ணங்கள் தான் சரி, தாங்களுடைய பிரச்சனையை தங்களுக்கே தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவோடு இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையில் இருந்து வெளியே வருவதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் கண்டிப்பாக கிராமமாக குடும்பமாக இந்த குடும்ப உளவளத்துறையை பற்றியும் உளவளத்துறையினுடைய பயன்பாடுகளை பற்றியும் நாங்கள் கட்டாயமாக எமது சமுதாயத்துக்குள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். உளவளத்துறை சம்பந்தமாக நம்முடைய சமூகத்தில் குறிப்பாக குடும்ப உளவளத்துறை சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
அந்த வகையில் எமக்கு குடும்ப உளவளத்துணை சம்பந்தமாக நீண்ட நேரங்கள் கதைப்பதற்கு தேவை இருந்தாலும் குறுகிய நேரத்தில் சுருக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். குழந்தை ஆளுமை விருத்தி சம்பந்தமாக நாம் அடுத்ததாக கதைக்கு இருக்கின்றோம். குழந்தை ஆளுமை விருத்தி மிகவும் குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஆளுமை விருத்தி ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. அந்த வகையில் குழந்தை ஆளுமை விருத்தி எவ்வாறு ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதனை நாம் கலந்துரையாடுவது நம்முடைய நேர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி ஜியாத் அவர்களே. ஆளுமை என்ற ஒரு சொற்பிரயோகத்தை பொறுத்தவரையில் பொதுவாக ஆளுமை ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். ஆளுமை என்பதை நாங்கள் ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்ற சொற்பிரயோகத்தின் மூலம் நாங்கள் சொல்லுவோம். ஆளுமை என்று சொல்கின்ற போது ஒரு மனிதனுடைய எல்லா வகையான செயற்பாடுகளையும் நாங்கள் சொல்லுவோம். ஒருவருடைய சிந்தனை போக்கு, அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, அவருடைய ஏனைய செயற்பாடுகள், அதே போன்று ஒருவன் பிறந்ததில் இருந்து அவன் எவ்வாறு மற்றவர்களிடத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றான் என்பதை பொறுத்து அவன் ஆளுமை உள்ளவர் அல்லது ஆளுமை இல்லாதவர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஆளுமை என்பது ஒரு விரிந்த ஒரு கண்ணோட்டத்தில் நோக்கப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் ஆளுமை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இஸ்லாம் பொதுவாக ஒரு தனி மனித வாழ்க்கையை விட கூட்டு வாழ்க்கையை விரும்புகின்றது அல்லது ஒரு சமூக வாழ்க்கையை விரும்புகின்றதை நாங்கள் காண்கின்றோம். எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் தாக்கம் செலுத்துகின்ற ஆளுமை பண்புகளை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. எனவே ஆளுமை என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம் the total characteristic of individual என்று சொல்லுவோம். எல்லா வகையான அனைத்தையும் ஒன்றிணைத்த ஒரு பண்பாக நாங்கள் ஆளுமையை கொடுக்கிறோம். எனவே இந்த வகையில் ஆளுமை என்று சொல்கின்ற போது இந்த ஆளுமையானது ஒரு குழந்தை கருத்தரித்தல் இருந்து அல்லது ஒரு தாயின் வயிற்றில் கருத்தரித்து அந்த குழந்தையாக மாறுகின்ற காலத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்து பிறகு அந்த குழந்தை இறக்கும் வரைக்கும் அந்த ஆளுமை விருத்தி காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆளுமையை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையுடைய கருத்தரித்தல் இருந்து ஒரு தாயினுடைய செல்வாக்கு அல்லது தாயினுடைய ஆளுமை அல்லது தந்தையுடைய ஆளுமையானது அந்த குழந்தையிடத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். பொதுவாக அந்த ஆளுமையானது அந்த தாயுடைய நடத்தைகள், அந்த தாயுடைய கல்வி அறிவு, அந்த தாயுடைய பேச்சு அல்லது வழக்கு, அந்த தாயினுடைய இருக்கின்ற அந்த இஸ்லாமிய பண்புகள், அந்த தாயினுடைய எல்லா செயற்பாடுகளும் அந்த குழந்தையிடத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் ஒரு தாய் கருத்தரித்தல் இருந்து ஒரு தாயினுடைய செல்வாக்கு மிக முக்கியமாக காணப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று ஒரு குழந்தை பிறந்த பிறகும் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து குறிப்பாக நாங்கள் சொல்லும் உளவியலாளர்களுடைய கருத்துப்படி ஒரு 7 வயது வரை, கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 7 வயது வரை அந்த குழந்தையினுடைய 75% மூளை வளர்ச்சி, அந்த குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சிகள் வளர்ச்சி அடைகின்றதை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த கட்டத்தில், இந்த ஆளுமை வளர்ச்சி கட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக அந்த குழந்தையானது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் வளர்கின்ற அந்த ஆளுமை விருத்தியானது பிற்பட்ட காலங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவே பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற பல்வேறுபட்ட சூழல்கள், அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற பல்வேறுபட்ட சிந்தனைகள் அல்லது சூழல்கள் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அது குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த குழந்தைக்கு பெறுகின்ற சமூக சூழல், அதே போன்று அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற பௌதீக ரீதியான சூழல், அதே போன்று அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற உளவியல் ரீதியாக இந்த 3 வகையான சூழல்களும் அந்த குழந்தையுடைய ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காண்கிறோம். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குறிப்பாக அந்த குழந்தையுடைய சமூக சூழல் என்று பார்க்கின்ற போது முதலாவதாக அந்த குழந்தையோடு இருக்கின்ற அந்த குடும்பம், குறிப்பாக அந்த அந்த குழந்தையின் சகோதர சகோதரிகள் அல்லது பெற்றோர் என்று சொல்லுவோம் அல்லது அயலவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய உடை அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த குழந்தையினுடைய ஆளுமையில் செல்வாக்கு செலுத்தும். அதே போன்று அந்த குழந்தையுடைய சமூகம் என்று சொல்கின்ற நேரம் அந்த குழந்தை பாலர் பாடசாலைக்கு செல்லும், அதே போன்று ஆரம்ப கல்விக்காக வேண்டி பாடசாலைக்கு செல்லும். இப்படியான விடயங்களும் அந்த குழந்தையுடைய சமூக ரீதியாக செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகிறோம். குறிப்பாக அந்த குழந்தையுடைய சமவயது நண்பர்கள் அந்த குழந்தையுடைய ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகிறோம்.
அதே போன்று அந்த குழந்தையினுடைய ஆன்மீக சூழல் என்று சொல்லுவோம். அதே போன்று ஆன்மீக சூழலும் மிக முக்கியமாக ஒன்றாக காணப்படுது. அந்த குழந்தையானது பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு குழந்தையானது தன்னை சூழ உள்ள அவர்களிடம் இருந்துதான் பெரும்பாலானவற்றை கற்றுக்கொள்கின்றதை நாங்கள் காண்கிறோம். எனவே தங்கை சூழ உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அந்த குழந்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் இதன் மூலமாக அந்த குழந்தை என்ன செய்கின்றது, நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வதன் ஊடாக தனது ஆளுமையை விருத்தி செய்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று அந்த குழந்தையினுடைய நாங்கள் சொன்னோம் உளவியல் சூழல் என்று சொன்னோம். உளவியல் சூழல் என்று சொல்கின்ற நேரம் ஒரு குழந்தையுடைய உளவியல் ரீதியான விடயங்கள், அந்த குழந்தையுடைய உளவியல் ரீதியான விடயங்கள் பெற்றோர் எந்தளவு தூரம் கவனம் செலுத்துகிறார்கள், பெற்றோர் எந்தளவு தூரத்திற்கு அந்த குழந்தைகளுடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்கிறார்கள், அதே போன்று அந்த குழந்தையுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்றார்கள், அந்த குழந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார்கள், அந்த குழந்தையுடைய அன்பு தேவை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றார்கள் என்பதை வைத்துத்தான் நாங்கள் சொல்லும் உளவியல் சூழல் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதே போன்று பௌதிக சூழல் என்று சொல்கின்ற போது அந்த குழந்தை ஒரு வீட்டில் வாழ்கின்ற அந்த வீட்டு ஒழுங்கு, அந்த வீட்டில் இருக்கின்ற பொருட்கள், அவரை சூழ இருக்கின்ற தாவரங்கள், அந்த குழந்தையை சூழ இருக்கின்ற வாகனங்கள், அதனை சூழ அந்த சுற்று வட்டாரங்களை நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக சூழல் ரீதியான பௌதிக ரீதியான விடயங்கள் என்று சொல்லுவோம். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குழந்தைக்கு பூரணமாக இந்த 4 விடயங்களும், அல்லாது பௌதிக சூழல், ஆன்மீக சூழல், உளவியல் சூழல், சமூக சூழல் என்ற இந்த 4 விடயங்களும் ஒரு குழந்தைக்கு சரியாக கிடைக்கின்ற போது நல்ல ஆளுமை மிக்க குழந்தையாக நாங்கள் வளர்க்க முடியும், அல்லது அந்த குழந்தை உருவாக முடியும். அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வளங்கள் அல்லது இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சூழல் சரியான முறையில் கிடைக்காத போது அந்த குழந்தையுடைய ஆளுமை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுகின்றதை எங்களால் அவதானிக்க முடியும். எனவே இந்த குறிப்பிட்ட வளங்கள் சரியாக கிடைக்கிறதா என்பதை பெற்றோர் மிகவும் அவதானமாக ஒரு குழந்தையை அவதானித்து வருவது மிக முக்கியமாக காணப்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆளுமை விருத்தி தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுதிலும் எம்முடைய சமூகத்தில் ஆளுமை விருத்திக்காக வேண்டி, எம்முடைய குழந்தைகளின் ஆளுமை விருத்திக்காக வேண்டி நீங்கள் சமூகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு தகவலை சுருக்கமாக சொல்ல முடியுமாக இருந்தால், ஆரோக்கியமான ஒரு விருத்தியை. பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் நிறைய குடும்பங்களை பார்க்கின்றோம். நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி நாங்கள் திருமணம் முடித்தோம், எங்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய குழந்தைகளை பெறுகின்றோம், எல்லாரும் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் என்ற குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கின்றோம். இவ்வாறு ஒரு வரையறை அல்லாத ஒரு இலட்சிய நோக்கத்து இல்லாமல் சாதாரண வாழ்க்கையை போகின்றதை நாங்கள் காணுகின்றோம். நான் நினைக்கின்றேன், இஸ்லாத்தில் பொறுத்தவரையில் குழந்தை வளர்ப்பு அல்லது குழந்தையோட ஆளுமை விருத்தி என்பதை மிக கூடுதலாக வலியுறுத்தப்பட்டுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். இஸ்லாம் பொதுவாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம், குழந்தைகள் என்பவர்கள் வெள்ளை பேப்பரை போன்றவர்கள், நீங்கள் விரும்புவதை எழுத முடியும் என்று சொல்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்றால், மிக முக்கியமாக ஒரு குழந்தையில் பெற்றோர் நினைத்ததை எழுத முடியும் அல்லது ஒரு சமூகம் நினைத்ததை எழுத முடியும். எனவே நாங்கள் கட்டாயமாக ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் பெற்றோர் மிக அவதானமாக இருக்க வேண்டும், பெற்றோர் அதில் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு அந்த குழந்தையுடைய பருவம் பிந்திய பிறகு சில நேரங்களில் அந்த ஆளுமையில் குறைபாடுகள் ஏற்படுகின்ற நேரம் மிக கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்குது. எனவே பெற்றோர் சிறு வயதிலிருந்தே மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் சமூகத்திடம் மிக முக்கியமாக பெற்றோரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் நேயர்களே, இன்று இஸ்லாமும் உளவளத்துணையும் என்ற கருப்பொருளில் 2 சிரேஷ்ட உளவியலாளர்கள், 2 சிரேஷ்ட உளவள துணையாளர்கள் எம்முடைய கலையகம் குடும்ப உளவளத்துணை சம்பந்தமாகவும் குழந்தை ஆளுமை விருத்தி சம்பந்தமாகவும் எம்முடைய சமூகத்திற்கு முடியுமான தேவையான ஒரு தகவலை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒருவர் எம்முடைய கலையகம் வருகை தந்த அஸ்மியாஸ் அவர்களுக்கும் அஸ்ஹர் அவர்களுக்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இஸ்லாத்துடன் தொடர்புபடுத்தி குடும்ப உளவளத்துறை தொடர்பாகவும் குழந்தை ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் ஆலோசித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் எம்முடைய கலையகம் வந்திருக்கின்ற சிரேஷ்ட உளவள துணையாளர்களான மிஸ்டர் MSM அஸ்மியாஸ் அவர்களையும் மிஸ்டர் MSM அஸ்ஹர் அவர்களையும் நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். எம்முடைய கடந்த அமர்வில்
குடும்ப உளவளத்துணை என்றால் என்ன, அதன் தேவை குறித்து கலந்துரையாடினோம். இது சம்பந்தமாக மேலதிகமாக ஏதாவது நேர்களுக்கு மிஸ்டர் அஸ்மியாஸ் அவர்களே நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்களா? உண்மையிலே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே உளவளத்துணை என்று சொன்னால் என்ன, உளவளத்துணை ஏன் தேவைப்படுகிறது போன்ற விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். இன்று இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமுதாயம் மாத்திரமல்ல, முழு இலங்கை சமுதாயத்தையுமே நாங்கள் எடுத்து பார்க்குற நேரம் அதிகமாக அவர்கள் மருத்துவத்துக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். பல பேர் நோயாளர்களாக இருக்கிறார்கள். எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அங்கே சுகர், சர்க்கரை வியாதி என்று சொல்கிறார்கள், ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறார்கள், கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறார்கள், கெஸ்டைட்டிஸ் இருக்குதுன்னு இப்படி பல்வேறுபட்ட நோய்களை முறைப்பாடு செய்யக்கூடிய குடும்பங்களை தான் நாங்கள் காண்கிறோம். இருந்தாலும் கூட இதனுடைய பின்னணியை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்குற நேரம் இந்த நோய்களுக்கெல்லாம் மிக அடிப்படையான ஒரு காரணியாக உள ரீதியான அழுத்தங்கள் காரணமாக இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே சொல்வார்கள், ஒரு சர்க்கரை வியாதி அல்லது நாங்கள் சொல்கிற மாதிரி சுகர் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்த போது சொல்வார்கள், இது ஒரு பரம்பரையால் வரக்கூடிய ஒரு நோய். அப்படி இல்லை என்று சொன்னால் சாப்பாட்டு உணவு பழக்க முறைகளால் வரக்கூடிய ஒரு நோய் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், இந்த காரணங்களோடு, அதாவது பரம்பரை, சாப்பாடு போலவே மன அழுத்தம் காரணமாகவும் இவ்வாறான உடலியல் ரீதியான நோய்கள் வருகிறதுன்னு சொல்லுவார். நாங்கள் உளவளத்துணையிலே அதை நாங்கள் சொல்லுவோம் சோமட்டோஃபோம் டிஸார்டர் என்று சொல்லுவோம், அல்லது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். உளம் சார்ந்த உடல் நோய்கள். இன்று நாங்கள் நிறைய மருத்துவமனைகளை பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணுறாங்க. இரத்தத்தை பரிசோதனை செய்கிறார்கள், சிறுநீரை பரிசோதனை செய்கிறார்கள், எக்ஸ்ரே எடுக்கிறார்கள், ஸ்கேன் எடுக்கிறார்கள். அதனுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்குற போது ஒன்றுமே இல்லை, நார்மல் என்று சொல்கிறார்கள். இப்போ இன்று சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, அரசாங்க மட்டத்திலே கோடிக்கணக்கான ரூபாக்கள் அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் சுகாதாரத்துக்காக செலவு செய்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான ரூபாக்கள் இந்த டெஸ்டிங்காக செலவு செய்கிறார்கள். ஆனால் டெஸ்ட் முடிவை, ரிசல்ட்ஸை நாங்கள் பார்க்குற நேரம் நார்மல் என்று வருது. அப்படி என்று சொன்னால் இந்த இத்தகைய நோய்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்னது? உள ரீதியாக நபர்கள் எதிர்நோக்கக்கூடிய தாக்கங்கள், மன அழுத்தங்கள் தான் என்றது எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்குது. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த உளவளத்துணை, குடும்ப உளவளத்துணையாக இருக்கலாம், ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட மனிதனுடைய இந்த மன அழுத்தங்களை குறைத்து அவன் வீணாக செலவு செய்யக்கூடிய அந்த ரூபாக்களை சேமிப்பதற்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டுமாக இருந்தாலும் கூட இந்த உளவளத்துணை மிகவும் அவசியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆம், அதிகமான உடல் நோய்களுக்கு காரணிகளாக அமைவது உளவியல் ரீதியான பிரச்சினைகள், தாக்கங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து மிஸ்டர் அசார் அவர்களே, சென்ற அமர்வில் நாம் குழந்தையின் ஆளுமை விருத்தி தொடர்பாக கலந்து ஆலோசித்தோம். குழந்தையின் ஆளுமை விருத்தியில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளை பற்றி கதைத்தோம். இம்முறை ஒழுங்கான முறையில் குழந்தையின் ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்தாவிட்டால் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நாம் நேர்களுக்கு கொடுத்தால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம் ஜியாத் அவர்களே, நாங்கள் கடந்த கலந்துரையாடலின் போது ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்ற பல்வேறு காரணிகளை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக ஒரு குழந்தைக்கு தேவையான பெற்றோருடைய அல்லது தாய் தந்தருடைய அன்பு, ஆதரவு, அதே போன்று ஆசிரியர்களுடைய பங்களிப்பு அல்லது சமூக ரீதியான பங்களிப்பு, அதே போன்று குழந்தைக்கு காணப்படுகின்ற அளவுக்கு மீறிய கட்டுப்பாடுகள், அதே போன்று அளவுக்கு மீறிய அன்பு செலுத்துதல் அல்லது அப்படியான விடயங்கள் என்ன செய்யும் என்றால் கட்டாயமாக ஒரு குழந்தையினுடைய ஆளுமையில் பாதிப்பை ஏற்படுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இப்படியாக இந்த விடயங்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற போது ஒரு குழந்தையினுடைய நடத்தையில் அல்லது ஆளுமையில் பல்வேறுபட்ட மாற்றங்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக நீங்கள் சில குழந்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நேரத்தை ஒழுங்குபடுத்த முடியாத பல குழந்தைகளை நாங்கள் காணுகின்றோம். தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய செயற்பாடுகளை குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறையில் செய்ய இயலாத குழந்தைகளை நாங்கள் காணுகின்றோம்.
சில குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் உற்சாகமற்ற குழந்தைகள் இருக்கும். சாதாரணமாக வீட்டு வேலைகளை பாடசாலையில் கொடுக்கின்ற வீட்டு வேலைகளை செய்வதில் அல்லது தனது செயற்பாடுகளை சாதாரண கடமைகளை நிறைவேற்றுவதில் உற்சாகமற்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். இது முக்கியமாக காணப்படுகின்றது. சில குழந்தைகளை பொறுத்தவரையில் குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் அது கவலை, அந்த மனமுறிவுகளின் காரணமாக பதகளிப்பு நிலை என்று சொல்லுவோம், அதாவது சைல்ட்ஹுட் என்சைட்டி என்று சொல்லுவோம். சிறு குழந்தை பராய பதகளிப்பு நிலைகளை நாங்கள் காணுகின்றோம். இதுவும் கூட அந்த குழந்தையினுடைய ஆளுமை விருத்தியில் பல்வேறுபட்ட செல்வாக்கை செலுத்துவதன் காரணமாக அந்த குழந்தையுடைய அந்த பதகளிப்பு நிலையில் சில குழந்தைகளை நாங்கள் காணலாம். சில குழந்தைகளிடம் நாங்கள் பார்க்கின்றோம் அளவுக்கு மீறிய செயற்பாடு, அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் என்று சொல்லும். சாதாரண செயற்பாடுகளை விட தேவையில்லாத அளவுக்கு மீறிய, சாதாரணமாக பக்கத்தில் ஒருவர் இருந்தால் கல்லெடுத்து அடிப்பது, அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவு செய்வது, அல்லது இருக்கின்ற வாகனங்கள் அல்லது ஏதாவது பொருட்களுக்கு சேதம் விளைப்பது, இப்படியான ஹைப்பர் ஆக்டிவ் அளவுக்கு மீறிய செயற்பாடுகள் சில குழந்தைகளில் நாங்கள் காணுகின்றோம். அதே போன்று இன்னும் சில குழந்தைகளில் காணுகின்றோம் மொழி திறனில் விருத்தியற்ற தன்மை, அதாவது மொழி ரீதியான விருத்தி குறைந்த தன்மையை நாங்கள் காணுகின்றோம். அது புறம்பாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். அதே போன்று இன்னும் சில குழந்தைகளில் நாங்கள் காணுகின்றோம் முரட்டுத்தன்மை. நாங்கள் சொல்ல அக்ரெசிவ்னஸ் என்று சொல்லுவோம். முரட்டுத்தன்மை, முரண்படுகின்ற தன்மை, மற்றவர்களோடு சண்டை செய்கின்ற தன்மை, எதற்கும் கட்டுப்பாடற்ற தன்மைகள் காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம் சில குழந்தைகளில். அதே போன்று இன்னும் சில குழந்தைகளில் பார்க்கின்றோம் அதிகார உணர்வு, தன்னை விட யாரும் பெரிய ஆளாகக்கூடாது, தான் அதிகாரம் படைத்தவன் என்ற அதிகார உணர்வு சில குழந்தைகளில் காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். இதன் காரணமாக சில குழந்தைகளில் பார்க்கின்றோம் வினைத்திறன் குறைவு, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லுவோம், அதாவது வினைத்திறன், எந்த வேலையை செய்கின்ற போதும் முடிவு வினைத்திறன் அற்றதாக காணப்படுகின்றதை நாங்கள் காணும். இன்னும் சில குழந்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம் கிரியேட்டிவிட்டி குறைஞ்ச, அதாவது ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல் குறைந்த குழந்தைகளை நாங்கள் காணுகின்றோம். எனவே இப்போ நாங்கள் பார்க்கின்ற போதும் இன்னும் சில குழந்தைகளை சில நேரங்களில் அறிவு ரீதியான வளர்ச்சிகளில் கூட பாதிப்பு ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம் குழந்தைகளை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட நடத்தையில் ஆளுமையில் ஏற்படுற பிரச்சனையின் காரணமாக பல்வேறுபட்ட நடத்தை பிறழ்வுகள், நாங்கள் சொல்ல எப்நார்மல் பிஹேவியர்ஸ் என்று சொல்லுவோம், பல்வேறுபட்ட நடத்தை பிறழ்வுகள் குழந்தைகளை நாங்கள் காணணும். இது பொதுவாக பாடசாலையில் அவதானிக்க முடியும், வீடுகளில் அவதானிக்க முடியும். இவ்வாறு பல்வேறுபட்ட நடத்தையில் பிறழ்வு நிலை ஏற்பட்ட குழந்தைகளை நாங்கள் அவதானிக்க முடியும். இவ்வாறான அசாதாரண நிலைமைகளுக்கு, அதாவது ஒழுங்கினமான ஆளுமைக்கு ஏதாவது முக்கியமான காரணிகள் இருக்கின்றதா? நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது நாங்கள் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்ற விடயங்கள், அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு, அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பௌதீக சூழல், அந்த குழந்தைக்கு உளவியல் சூழல், அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாடசாலை சூழல், அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் சரியான முறையில் கிடைக்காதன் காரணமாகத்தான் இப்படியான பிறழ்வு நடத்தைகள் குழந்தையில் ஏற்படுகின்றதை நாங்கள் காணோம். இதனைத்தை நாங்கள் சில நேரங்கள் ஆளுமை ரீதியான மாற்றங்கள் அல்லது நடத்தை ரீதியான பிறழ்வுகள் நிலை காணப்படுகின்றதை எங்களால் கூற முடியும். அப்படி என்றால் நிச்சயமாக குழந்தையின் ஆளுமை விருத்தியில் பெற்றோரின் பங்களிப்பு, ஆசிரியர்களின் பங்களிப்பு, அவர்களுடைய சூழலின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து மிஸ்டர் அஸ்மியாஸ் அவர்களிடம், அதாவது இன்று உளவளத்துணையில் முக்கியமாக கதைக்கப்படுகின்ற ஒரு விடயங்களில் ஒன்றாக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங் பேசப்படுகின்றது. இது சம்பந்தமாக நேர்களோடு நீங்கள் சொல்ல விரும்புகின்றவற்றை பகிர்ந்து கொண்டால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம்சியாத், நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே ஒரு குடும்ப அமைப்பை நாங்கள் பார்க்குற நேரம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு குடும்பம் என்று சொல்கிற நேரம் ஒரு இரத்த பந்தத்தினால் அல்லது திருமண உறவினால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடும்பம். வந்தவன் நீங்கள் ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்கிறீர்கள், அதாவது திருமணத்துக்கு முன்னைய உளவளத்துணை நாங்கள் தமிழில் சொல்லலாம். அதேமாதிரி மேரேஜ் கவுன்சிலிங், திருமண உளவளத்துணை, பிறகு குடும்ப உளவளத்துணை, ஃபேமிலி கவுன்சிலிங். நாங்கள் மூன்றாக அந்த ஃபேமிலி கவுன்சிலிங்குள்ளேயே 3 பகுதிகளை பிரித்து வச்சுருக்கிறோம். அப்போ இதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங். ஏன் முக்கியமானது என்று சொன்னால், திருமணமாக போகிற மணமகனும் மணமகளும் சரியாக தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல திருமணங்கள் நடைபெறுகிறத நாங்கள் பார்க்குறோம். லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவு செய்கிறார்கள், ஹோலை அலங்காரப்படுத்துகிறார்கள், விதவிதமான தின்பண்டங்களை குவிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குற நேரம்
2 வாரம், சில பேர் டிவோர்ஸ், இன்னும் சில பேர் 2 வருடங்களில் டிவோர்ஸ் பண்ணிக்கொள்கிறார். இப்படியான ஒரு துரதிர்ஷ்டமான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது பெற்றோர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள், மிகவும் முக்கியமான திட்டமிடலை செய்கிறார்கள். எப்படி செய்ய வேண்டும், திருமணம் எங்கே நடைபெற வேண்டும், எப்போது நடைபெற வேண்டும், எந்த ஆடையை மணமகள் அணிய வேண்டும், எந்த ஆடையை மணமகன் அணிய வேண்டும், என்னென்ன பொருட்களெல்லாம் கொண்டு போக வேண்டும், சகல விஷயங்களையும் திட்டமிடுகிறார்கள். ஆனால் பாரதூரமான ஒரு தவறையும் இழக்கிறார்கள். அதுதான் வாழப்போகக்கூடிய மணமகளுக்கு தெரியாது எப்படி மணமகனோட வாழணும்னு சொல்லி, வாழப்போகிற மணமகனுக்கு தெரியாது எவ்வாறு மணமகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று. அப்போ அந்த வகையில் தான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ன்றது மிக முக்கியமானது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எங்களோட பழைய சம்பிரதாயபூர்வமான அந்த கூட்டு குடும்பங்களிலே மூத்தவர்கள் இருந்தார்கள், அனுபவசாலிகள் இருந்தார்கள். அவர்கள் மணமகனை அழைத்து சில விவரங்களை சொல்லி கொடுப்பார்கள். அந்த ஒரு மரபு சம்பிரதாயம் எங்களிடம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த கூட்டு குடும்ப முறை உடைந்து தனி குடும்பமாக மாற்றப்பட்டதால் இதை சொல்லிக் கொடுப்பதற்கு எவருமே இல்லை. அதனால் புது அனுபவங்கள். அந்த வகையில் நாங்கள் முதலாவது ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஆண் பெண் வேறுபாடுகளை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போதுமே ஆண் பெண்ணுக்கு சமமானவள் அல்ல. அதனால் நான் சொல்லவில்லை இஸ்லாம் சமத்துவத்தை எதிர்க்குது என்று சொல்ல வரவில்லை. இஸ்லாத்தில் சமமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில வேறுபாடுகளும் இருப்பதை நாங்கள் கட்டாயமாக அவதானிக்க வேண்டும். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், உடலியல் ரீதியாக ஆண் பெண்ணுக்கு சமனா? இல்லை. பெண்ணால் செய்யக்கூடிய பாலூட்டல், குழந்தை கருக்கட்டல் போன்றவற்றை ஆணுக்கு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ இந்த வேறுபாடுகளை முதலாவது நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் சம இடம் என்பதை தவிர்த்து உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அதாவது சம இடம் என்றதை விட உரிய இடம் என்றது தான் மிகவும் பொருத்தமான ஒரு சொற்பிரயோகம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். என்னது சம இடம் என்றது மேற்கத்திய சிந்தனையிலிருந்து வந்த ஒரு கருப்பொருள். அதனால் நான் பார்க்குறோம், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பதிலாக பாரதூரமான பின் விளைவுகளைத்தான் எங்களுடைய குடும்பங்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பிரயோகித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தெந்த குடும்பங்களில் இந்த சம உரிமை கதைக்கப்படுகிறதோ அந்த குடும்பங்களில் பாரதூரமான பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் அடிதடியும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் எங்களுடைய பழைய சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு 20 வருடத்துக்கு 30 வருடத்துக்கு முன்னால் எங்களுடைய தாய்மார்களோட நிலைமையை நீங்கள் பாருங்கள். அங்கே யாருமே சண்டை போட்டுக்கொள்ளவில்லை. மிகவும் அமைதியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், சம இடம் என்றதை விட உரிய இடத்தை நாங்கள் கொடுப்போம். ஆண்களுக்குரிய இடத்தை ஆண்களுக்கும், பெண்களுக்குரிய இடத்தையும் பெண்களுக்கும் கொடுப்பது தான் மிகவும் பொருத்தமானது. ஏனென்று சொன்னால், இயற்கையிலேயே ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்கள். அதை எங்களுக்கு ஒரு காலமும் சமப்படுத்த முடியாது. ஆணை பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ எங்களுக்கு மாற்ற முடியாது. நம்முடைய சமூகத்தில் இவ்வாறான மேற்கத்திய கலாச்சாரங்களின் தாக்கம்தான் நம்முடைய சமூகத்தில் குடும்பங்களுக்கு மத்தியில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக நம்முடைய நேர்களோடு கதைப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவேளையின் பின்னால் நாம் தொடர்ந்து செல்வோம். குடும்ப உளவளத்துணை சம்பந்தமாகவும் குழந்தை ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் நாம் ஆலோசித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் குழந்தை ஆளுமை விருத்தியில் மிஸ்டர் அசார் அவர்களே, குழந்தையின் ஆளுமை விருத்தியில் பெற்றோரின் பங்களிப்பு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதனை நேர்களுடன் பரிமாறிக்கொள்வதும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களே, குறிப்பாக ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டோம். இருந்த போதிலும் கூட ஒரு பெற்றோர் தான் மிக கூடுதலான ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வகையில் ஒரு பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு சில விடயங்களை நான் சுட்டி காட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக எங்களுடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கு இடையிலே சில நேரங்கள் வித்தியாசம் காட்டுவது
மிக கூடுதலாக காணப்படும். சில நேரங்களில் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு சில குடும்பங்களில் முக்கியத்துவம் கொடுப்பதாக, சில நேரம் பெண் குழந்தைகளுக்கு சில குடும்பங்களில் முக்கியத்துவம் கொடுப்பது, சில நேரம் சில குடும்பங்களில் மூத்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சில நேரம் சில குடும்பங்களில் இளைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இவ்வாறு குழந்தைகளுக்கு மத்தியில் அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியில் பெற்றோர் வித்தியாசம் காட்டுகின்ற போது, பெற்றோர் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இடைவெளியை வைக்கின்ற போது நிச்சயமாக மற்ற குழந்தைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரும்பாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அல்லது நடத்தை பிறழ்வான குழந்தைகளை உருவாக்குவதற்கு அது வழிவகுக்கும் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் குழந்தைகளை ஒப்பிட்டு நோக்குகிற பண்பு எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகின்றது. அதாவது, நீ அந்த குழந்தையை பார்த்தீரா, அவருடைய மகனை நீ பார்த்தீரா, அவர் எவ்வாறு செய்கின்றார், ஏன் உனக்கு மட்டும் கணிதம் செய்யவில்லை, உன்னுடைய சகோதரரை பார் அல்லது சகோதரியை பார், மூத்தவரை பார், இளையவரை பார், எவ்வாறு கணக்கு செய்கின்றார் அல்லது இங்கிலீஷ் எவ்வாறு கதைக்கின்றார். இவ்வாறு ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டு நோக்குவதன் மூலம் கட்டாயமாக அந்த குழந்தையினுடைய ஆழ் மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காண. உங்களுக்கு தெரியும், உளவியலாளர் ஃப்ரைட் என்ற அறிஞர் சொல்கின்றார், ஒரு குழந்தையுடைய மனத்தில் ஒரு நெகட்டிவ், அதாவது நேர்கணியமற்ற ஒரு விடயமானது ஒரு மனதில் பதிகின்ற போது அது பல்வேறு மடங்காக விருத்தி அடைகின்றதை நாங்கள் காணுகின்றோம். உதாரணமாக, உன்னால் ஒன்று மேலாது, அல்லது நீ மாடு, அல்லது உன்னை விட அவர் நல்லவன், அல்லது உன்னை விட அவர் மற்றவர் திறமைசாலிகள் என்று நாங்கள் ஒப்பிட்டு நோக்கின்ற நேரம் அது ஒரு விடயம் 2ஆக விரிவடைந்து 2 4ஆக போய் 4 16ஆக போய் அது அதன் மடங்குகளாக போய் பல்வேறுபட்ட பாதிப்புகளை அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணோம். எனவே ஒரு குழந்தையை பொறுத்தவரை குழந்தையுடைய ஆளுமை விருத்தியை பற்றி கதைக்கின்ற போது பெரும்பாலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டுவது அல்லது அவர்களுக்கு மத்தியிலே காணப்படுற வித்தியாசம் காட்டுவது அல்லது அவர்கள் ஒப்பிட்டு நோக்குவது என்ற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது கட்டாயமாக குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, குழந்தையினுடைய ஆளுமை விருத்தியில் குழந்தைகளுடைய விருப்பத்திற்கேற்ப அல்லது குழந்தைகளுடைய விருப்பத்தை அவர்கள் இயல்பாகவே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும். பெற்றோர்களுடைய காணப்படுகின்ற எமது சமூகத்தில் குறிப்பாக காணப்படுகிற ஒரு தவறான விடயம்தான், பெற்றோர் நினைக்கிறார்கள் நான் நினைத்தது போன்று குழந்தை வர வேண்டும் அல்லது நான் நினைத்ததை குழந்தை செய்ய வேண்டும் என்று செய்கின்ற ஒரு பண்பு பெரும்பாலும் பெற்றோர்கள். அதாவது, நான் உடுப்பது போல் குழந்தை உடுக்க வேண்டும், தான் ஒரு செயற்பாடு செய்வது போன்று செய்ய வேண்டும், தான் ஒரு வேலையை செய்வது போன்று செய்ய வேண்டும் என்று குழந்தைகளிடம் பொதுவாக பெற்றோர்களிடம் காணப்படுகிறது. இது என்ன நடக்கும் என்றால், குழந்தைகளுடைய ஆளுமை விருத்தி அல்லது குழந்தையுடைய ஆக்கத்திறன், குழந்தையுடைய நீண்ட ஒரு வினைத்திறனில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் காண வேண்டும். எனவே பெற்றோர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த விடயங்கள், அதாவது குழந்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய செயற்பாடுகளை சுதந்திரமாக செய்வதற்கும் இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டிய செயற்பாடை தவிர நாங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. இது எதிர்காலத்தில் குழந்தையுடைய ஆளுமையில் பெரிய ஒரு பாதிப்பை செலுத்தும் என நான் நினைக்கின்றேன். கட்டாயமாக குழந்தையினுடைய ஆளுமை விருத்தியில் அவர்களுக்கென்ற சுதந்திரத்துடன் கூடிய ஒரு கட்டுப்பாட்டை தான் நாம் அவர்களுக்கு விதிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் அவர்களை எடுத்ததற்கெல்லாம் அளவுக்கு மீறி கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய நடத்தையில் மாற்றத்தை, அதாவது அசாதாரண நடத்தைகளுக்கு வழிகோலுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்டாயம் அது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்து நாம் மிஸ்டர் அஸ்மியாஸ் அவர்களே, அதாவது இப்போ ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் சம்பந்தமாக ஆண் பெண் வேறுபாடு சம்பந்தமாக நாம் கதைத்து கொண்டு வருகின்றோம். இது தொடர்பாக மேலதிகமாக ஏதாவது சொல்ல இருக்கின்றதா? உண்மையிலே நான் இன்னும் ஒரு 2 முக்கியமான வேறுபாடுகளை இந்த இடத்துல குறிப்பிடுவது மிகவும் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமான வேறுபாடு தான் ஆண்களுடைய பார்வை பெண்களுடைய பார்வையிலிருந்து வேறுபட்டது. சைக்காலஜிக்கல் டேர்மில் சொல்கிறேன்னு சொன்னால் 2 பேருடைய பெர்செப்ஷனும் வித்தியாசம், 2 பேருடைய புலக்காட்சியும் வித்தியாசம். அதாவது தாங்கள் பார்க்குற விடயத்துக்கு அவங்களோட மூளை கொடுக்குற விளக்கத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் புலக்காட்சின்னு சொல்லி. அப்போ சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, அவர்கள் வித்தியாசமாக அவர்களுடைய பார்வையே வித்தியாசம். உதாரணமாக சொல்ல போனால்
பெண்களுடைய பார்வையை பற்றி கதைக்கிற நேரம் உளவியல்ல சொல்வார்கள் கிட்ட பார்வை, அகல பார்வை என்று சொல்வார்கள். பெண் பார்த்தால் என்று சொன்னால் கிட்ட யார் இருக்கிறார், அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்கள், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறார்கள், அந்த ட்ரெஸ் கலருக்கு பொருத்தமாக பின் குத்திருக்கிறார்களா, ஸ்லீப்பர் போட்டிருக்கிறார்களா, ஷால் அதை மாதிரி பொருத்தமாக இருக்குதா, இப்படி அவர்கள் பார்ப்பார்கள். அதை போன்று முன்னால் இருக்கிற நபர் தன்னை எந்த விதத்தில் பார்க்கிறார் என்றதை அவள் மிகவும் சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை பெண்ணுக்கு இருக்கு. ஆனால் ஆண்களை பொறுத்த வரையில் அவர்களுடைய பார்வையை சொல்வார்கள் கொஞ்சம் தூர பார்வை, கொஞ்சம் தூரமாக யோசிப்பார்கள். அதனால் மனைவி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வந்து கணவனிடம் கேட்குறார், அப்பா அந்த அந்த பெண்ணை பார்த்தீங்களா, அவள் ட்ரெஸ் பண்ணின விதத்தை பார்த்தீங்களான்னு கேட்டால் அவருக்கு அதை சரியாக ஒப்புவிக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா அவருக்கு அதை பற்றி அவர் யோசிச்சிருக்க மாட்டார். ஆனால் பெண்களை பொறுத்த வரையில் அவங்க மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக அதை பார்த்துருப்பார்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், பெண் ஒரு வீட்டில் இருக்கிற நேரம் அவள் பாப்பா வீட்டில் என்ன குறை, ரைட், அதாவது வீட்டில் டைல்ஸ் பிடிச்சிருக்கிறோமா, பெயிண்ட் எப்படி இருக்குது, கபட் வாங்கியிருக்கிறோமா, பேண்ட்ரி கபட் அடிச்சிருக்கிறோமா. ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் அதை பற்றி பாரதூரமாக சீரியஸாக யோசிக்க மாட்டான். அவர்கள் யோசிப்பாங்க அடுத்தது நான் என்ன செய்யலாம், மேலே ஒரு மாடியை போடலாமா, அல்லது இன்னொரு லேண்டை வாங்கி போடலாமா, அதில் ஏதாவது உழைக்கலாமா, டிராக்டரை வாங்கலாமா, இப்படி ஆண்களுடைய பார்வை அவங்களோட பெர்செப்ஷன் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் எப்போவுமே முயற்சி செய்யக்கூடாது ஆண்களையும் பெண்களையும் சமமாக அதாவது சமமாக வைக்கலாம். ஆனால் ரெண்டு பேரும் உடலாலும் உள்ளத்தாலும் சமமானவர்கள் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இயற்கையாக விஞ்ஞானமே சொல்லுது, ரெண்டு பேருமே சமம் இல்லை. இறைவன் ரெண்டு பேருமே வித்தியாசமாக தான் படைச்சிருக்கிறான். அதாவது அவர்கள் உடலியல் ரீதியாக பார்க்கிற போது பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள், ஆண்கள் மிகவும் வன்மை, அவர்கள் உடல் அமைப்பு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது ஒரு வேறுபாடு. அதே போல் நாங்கள் இன்னொன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் கிட்ட பார்வை, ஆண்கள் தூர பார்வை, எனவே ஆண்களுக்கு விசாலமான மனசு, பெண்களுக்கு குறுகிய மனசு என்றது அல்ல. நாங்கள் சிறப்பாக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் அப்படி கொடுப்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்குது. அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு இப்படியான ஒரு பார்வையை கொடுக்கறதுக்கு மிக அடிப்படையான ஒரு பின்னணியை எங்களுக்கு கண்டு கொள்ளலாம். அதுதான் மிக முக்கியமானது. என்னவென்று சொன்னால், அந்த பெண் தான் நாளைய தலைவர்களை உருவாக்குறது. திரு அசார் சொன்ன மாதிரி அந்த வளர்ப்பு முறையை பற்றி அவர் அழகாக சொல்லி காட்டினார். அந்த வகையில் அந்த பெண் தான் குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடியவர். அப்போ குழந்தையினுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அந்த தாய்மை என்ற வகையில், அந்த தாய் என்ற வகையில் அவள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இறைவன் அந்த பெண்ணுக்கு இந்த கிட்ட பார்வையும் அகல பார்வையும் கொடுத்திருக்கிறானே தவிர அது ஒரு பெண்ணுடைய குறைபாடு அல்ல. இது மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை, வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் நேயர்களே, நாம் தற்பொழுது குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தை ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் குடும்ப உளவளத்துணையில் இன்று எம்முடைய சமூகத்திலும் அதிகமான குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைவது ஆண் பெண் சமத்துவம் என்ற அந்த கோஷம்தான். அதனை அல்லாஹு தாலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சில அடிப்படைகளை கொடுத்திருக்கின்றான். அதாவது அவர்களுக்குரிய ஒரு சுபாவத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். அதனை நாம் ஏற்றுக்கொண்டு பெண் பெண்ணாகவும் ஆண் ஆணாகவும் நம்முடைய சமூகத்தில் அவர்களுடைய பொறுப்புகளை செய்வார்களானால் ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் ஒன்றை உருவாக்குவதற்கு அது பெரிய உறுதுணையாக அமையும். அந்த வகையில் மிஸ்டர் அசார் அவர்களே, நாங்கள் குழந்தையின் ஆளுமை விருத்தியில் பெற்றோரின் பங்களிப்பு சம்பந்தமாக கதைத்து கொண்டு வருகின்றோம். மேலதிகமாக இது தொடர்பாக தகவல்களையும் பரிமாறிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று நான் ஏற்கனவே 2 விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அதே போன்று 3வது விடயமாக முக்கியமாக காணப்படுகின்றது ஒன்றுதான், நாங்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் கட்டளைகளை விட முன்மாதிரியாக நடக்க வேண்டியது மிக முக்கியமாகும். பெரும்பாலும் எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய நடத்தைகளும் முரண்படுகின்ற நேரம்
குழந்தை எங்களுடைய நடத்தையைத்தான் பார்க்கும். நாங்கள் வீட்டு நிலை படுத்துக்கொண்டு நாங்கள் பள்ளி வாயிலுக்கு செல்லாமல் மகன் பள்ளி வாயிலுக்கு போ என்று நாங்கள் நாடகம் பார்ப்பதாக இருந்தால், அல்லது நாங்கள் வேறு செயற்பாடுகளாக இருந்தால், குழந்தையும் இடையில் போய் நின்று பள்ளி வாயிலுக்கு போகாமல் திரும்பி வரக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கும். ஏனென்றால் என்னுடைய தந்தை என்ன செய்கின்றார் என்பதைத்தான் பார்க்கும், தந்தையுடைய வார்த்தைகளை விட. எனவே ஒரு நல்ல ஒரு தந்தை அல்லது நல்ல ஒரு பெற்றோர் என்பவர்கள் கட்டாயம் ஒரு தண்ட குழந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அல்லது வார்த்தைகளால் கட்டளைகளை இடுவதை விட ஒரு குழந்தைக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுவது பெற்றோருடைய மிக முக்கியம். நாங்கள் எவ்வகையான ஆளுமை மிக்க குழந்தைகளை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோமோ அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் அதே போன்ற பண்புகளை கொண்ட முன்மாதிரியாக இருப்பது, பெற்றோர்கள் இருப்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றதை நாங்கள் காணுவோம். இது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இது அவரிடம் நாங்கள் பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாகும். இன்னொரு பண்பு தான், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை அல்லது எங்களுடைய பிள்ளைகளை கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே எங்களுடைய குழந்தைகள் வெட்கப்படுத்துவது போன்ற கேள்விகளை கேட்பது, அல்லது அந்த குழந்தைகள் அவமானப்படுத்துவது, அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஏசுவது, அல்லது அந்த குழந்தைகளை கஷ்டத்தில் உட்படுத்துவது போன்ற செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவது கட்டாயம் அந்த குழந்தையுடைய ஆளுமையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். அதே போன்று மிக முக்கியமான இன்னொரு விடயம்தான், ஒரு பெற்றோர் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைகளுடைய பலவீனங்கள் என்ன, திறமைகள் என்ன என்பதை கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை பொறுத்தவரையில், எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அவர்கள் பார்க்கின்ற ஒரு விடயம்தான், தன்னுடைய குழந்தைக்கு என்ன திறமை இருப்பது என்பதை இனம் காணவில்லை. அதாவது தன்னுடைய குழந்தை என்ற பலகீனம் இருப்பது என்பதை இனம் காணாமல் இருப்பது. உண்மையில் ஒரு பெற்றோர், ஒரு தாய் தந்தையர் கட்டாயமாக ஒரு குழந்தையிடம் காணப்படுகின்ற திறமைகளை இனங்கண்டு அந்த திறமைகளை எவ்வாறு வளர்ப்பது என்பதற்கான ஒரு திட்டமிடலை வரைய வேண்டும். அதே போன்று தன் குழந்தையில் இருக்கின்ற குறைபாடுகளை இனங்கண்டு அந்த குறைபாடுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது, எவ்வாறு குறைத்து கொண்டு செல்வது என்பதில் மிக கவனமாக இருப்பது பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அதே போன்று குழந்தைகளை பொறுத்தவரையில் சாதாரண நடத்தைகளை விட விளையாட்டுகள் மூலம் குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியை நாங்கள் வளர்க்க முடியும். விளையாட்டு என்பது கட்டாயம் ஒரு குழந்தைகளுடைய ஆளுமையை விருத்தி செய்யும். நாங்கள் விளையாடுகின்ற போது ஒரு விளையாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம், ஒரு விளையாட்டில் தோல்வி அடைவோம். அவ்வாறு வெற்றி தோல்வி வருகின்ற போது ஒரு குழந்தையானது கட்டாயமாக என்ன செய்யும் என்றால், வெற்றியை ஏற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையும் அதே போன்று அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையும் அதை ஏற்றுக்கொள்ளும். இது என்ன செய்ய வேண்டாம், குழந்தையினுடைய எதிர்கால அல்லது கல்வி அல்லது சாதாரண நடத்தை வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று கேட்டால், கட்டாயம் இந்த செயற்பாடானது அந்த குழந்தையோட ஆளுமையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த செயற்பாடுகளை ஒரு பெற்றோர் கவனம் செலுத்துகின்ற போது கட்டாயமாக நாங்கள் காணுகின்றோம், ஒரு குழந்தையுடைய ஆளுமையானது முழுமையான ஒரு விருத்தியை நோக்கி செல்கின்றதை எங்களால் அவதானிக்க முடியும். இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு தான், முதியவர்கள் அல்லது வயதுக்கு முதியவர்கள், இந்த வீட்டில் இருப்பவர்கள், அயலவர்கள் எல்லோருமே கட்டாயம் அந்த குழந்தையிடம் குழந்தைக்குரிய தேவையான அன்பு ஆதரவை வழங்குவது கட்டாய செயற்பாடாக இருக்கின்றதை நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவதாக இருந்தால் குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் வளர்க்கப்பட வேண்டும், ஆரோக்கியமான சூழலில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு இவ்வாறான குழந்தையின் ஆளுமை விருத்தியில் தாக்கத்தை செலுத்துகின்றவைகள் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றவையாக அமைய வேண்டும். அதில் பெற்றோரின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்பதனையும் பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவாறாக குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தைகளின் ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் நாம் கதைத்து வருகின்றோம். அந்த வகையில் குடும்ப உளவளத்துணை பற்றியும் குடும்ப உளவளத்துணையில் இருக்கின்ற பிரச்சினைகள் பற்றியும் குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் பற்றியும் நாம் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை திரு அஸ்மியாஸ் அவர்களை உங்களால் விளக்க முடியுமா? நிச்சயமாக. உண்மையிலே நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். இனி அதை எந்த மாதிரி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? மகிழ்ச்சி எங்களுக்கு கடைகளிலிருந்து வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை அது வெளியிலிருந்து வரவும் முடியாது. அந்த மகிழ்ச்சியானது எங்களில் இருந்து தான் ஏற்பட வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது முதலாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சொல்வார்கள் நம்பிக்கையும் அக்கறையும் என்று சொல்லி. அதாவது
ஒரு மனைவி கணவன் மீது ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். உண்மையிலேயே ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம், ரெண்டு ஊர்களில் இருந்து வந்திருக்கலாம், ரெண்டு வித்தியாசமான பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கலாம், ரெண்டு வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், கல்வி பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் கூட திருமண பந்தத்துக்கு பிறகு ரெண்டு உயிரும் ஓர் உயிரை போன்று வாழ வேண்டும். சொல்வார்கள், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி. அந்த வகையிலே மனைவிக்கு கணவன் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் எந்த தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தாலும், எந்த கல்வித்தரத்தை உடையவராக இருந்தாலும் கூட தன்னை அந்த கணவனால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஒரு முடிவு மனைவிக்கிட்டும் இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் தான் நாங்கள் பார்க்குறோம் பாரதூரமான பிரச்சனைகளுக்கு அதே போதும் அந்த குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சீரழிக்கிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கத்திலே கணவன் மனைவியின் மீது அக்கறை காட்டணும். பொதுவாக பெண்கள் மென்மையானவர்கள், அவர்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள் என்ற வகையில் அவர்கள் விடயத்தில் மிக கன்சர்னாக இருக்கணும், மிக அக்கறையாக இருக்கணும். அவர்கள் அதைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். ஒரு உதாரணமாக என்னிடம் ஒரு கப்பல் வந்தார்கள். மனைவி சொல்கிறார், என் கணவன் மிகவும் நல்லவர், நிறைய சம்பாதிக்கிறார். இது ஒரு மேற்கு நாட்டில் ரெண்டு வாழக்கூடிய இலங்கையர்கள். நல்லா சம்பாதிக்கிறார், நிறைய காசு கொண்டு வந்து தருகிறார், வீடு வாங்கி தந்திருக்கிறார், கார் வாங்கி தந்திருக்கிறார், டிரைவிங் பழக்கி தந்திருக்கிறார், எல்லாமே செஞ்சிருக்கிறார். ஆனால் கார் ஓட்டும் போது மாத்திர அவர் எனக்கு காரை ஓட்ட சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருப்பார். ஆனால் இதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன், வன்மையாக நான் வெறுக்கிறேன். நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அவர் காரை ஓட்டணும், அவருடைய தோளில் நான் சாஞ்சு கொள்ளணும். அப்போ இது எதை காட்டுதுன்னு சொன்னால், அந்த கணவன் எவ்வளவு தான் சொத்துக்கள் பொருளாதார ரீதியில் உழைச்சி சம்பாரித்து நிறைய வந்து கொட்டினாலும் கூட மனைவி எதை விரும்புகிறான்றதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவருடைய விஷயத்தில் அக்கறையாக இருந்து அவர் அதை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் மிக அடிப்படையான விஷயம்தான் இந்த நம்பிக்கையும் அக்கறையும் என்று நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக அன்பு காற்று. இப்போ அன்பு காற்றுன்னா என்ன என்றதை எங்களை சமூகம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. சில பேர் கணவனிடம் கேட்டால் மனைவியை பற்றி நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். மனைவியிடம் கணவனை பற்றி கேட்டால் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு சொல்லுவாள். ஆனால் ஒரு நாளாவது ஆளுக்கு ஆள் அதை சொல்லியிருக்க மாட்டான். நான் உங்களை விரும்புகிறேன், அவள் சொல்லியிருக்கேன் நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போ எப்படி இந்த அன்பை பரிமாறுறது, அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அன்பை பரிமாற முறையை கூட தெரியாத அளவுக்கு எங்களோட சமுதாயம் பின்தங்கி இருக்கு. இப்போ அதனால் என்ன செய்யலாம், வார்த்தைகளால் எங்களுக்கு முதலாவது அன்பை பரிமாறி கொள்ளலாம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது சமூக அமைப்பிலே குடும்பங்களிலே உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், அதுக்கு நேரம் இல்லை. கணவன் தொழில் 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 என்று தொழிலுக்கு போய் ஆஃபீஸுக்கு போய் வீட்டுக்கு வந்தால் களைப்போட வந்து அவரும் அவரோட வேலையுமா டிவியை போட்டு பார்த்து கொண்டு, மறுபக்கத்தில் மனைவி உள்ள ட்ராமா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ எவ்வாறு அன்பை பரிமாறி கொள்வது? அப்போ இங்கே வச்சு நாங்கள் சிந்திக்க வேண்டும், எப்படி இந்த அன்பை பரிமாறுறது. அப்போ குறைந்தபட்சம் நாங்கள் கவுன்சிலிங்கில் சொல்லி கொடுக்குறோம், வந்து குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு அரை மணித்தியாலமாவது எடுத்து நீங்கள் கதைங்க. ரெண்டு பேருக்கு இடையில் ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் கதைங்க என்று நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க பின்தள்ளப்பட்டிருக்கேன்னு நாங்கள் பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது வழி என்னது, அன்பை காட்டுறதுக்கு வார்த்தைகளால் காட்டுவது போல அன்பளிப்புகளால் அன்பை வெளிப்படுத்தலாம். இப்போ சில கணவர்கள் நினைக்கிறாங்க, வந்து மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்க பெரிய ஒரு அன்பளிப்பு ஒன்று கொடுக்கணும், ஒரு 2 பவுனுக்கு நகையை வாங்கி கொடுத்தா தான் மனைவி திருப்தியாக இருப்பாள்.
இல்லாட்டி ஒரு பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜை கொண்டாந்து முன்னால் வச்சா தான் மனைவி அவன் மீது அன்புன்னு நினைப்பாண்டு ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இது காலம் தாழ்ந்து 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 அன்பை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். ஆனால் உண்மையிலே மனைவி அதை விரும்பவில்லை, அப்படித்தான் தரணும் என்று விரும்பவில்லை. அப்படி கொடுத்தால் அவர்கள் விருப்பத்தோடு பெற்றுக்கொள்வது வேற விஷயம். ஆனால் அவர்கள் அதைத்தான் அன்பாக அவங்க கருதல். எங்களுக்கு முடியும் ஒரு 5 ரூபாய் சாக்லேட்டை கொண்டு போய் அந்த மனைவிக்கு கொடுக்கலாம். அந்த கொடுக்குற முறை இருக்குது. இந்த அப்படி என்ற ஒரு தூக்கி மூஞ்சில் எரிஞ்சவன்னு சொன்னால் அவள் அதை விரும்ப மாட்டான். என்ன செய்யலாம்? அந்த மனைவியை மிகவும் பிள்ளைகள் இருக்கும், மற்றவர்கள் இருப்பார்கள், அவர்கள் முன்னால் அதை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு டெக்னிக்கை கையாளலாம். மனைவி ஒரு பக்கமாக கூப்பிடலாம், கொஞ்சம் வாங்க சொல்லி கையில் கொடுத்தா அந்த மனைவி தெரிஞ்சு கொள்வா, இவர் என்னோடு உள்ள அன்பும் காரணமாகத்தான் இந்த சாக்லேட்டை எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் தந்திருக்கிறார். ஆனால் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கான ரூபாக்கள் தேவையில்லை என்றதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அன்பு பரிமாறப்படுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஒன்று ஏற்படும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். கணவனை பற்றி மனைவி முழு விவரமும் அவருக்கு தெரியணும். அவர் ஆஃபீஸுக்கு போவார், ஆஃபீஸுக்கு பிறகு என்ன செய்வார், அதுக்கு பிறகு என்ன செய்வார், எத்தனை மணிக்கு அவருக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது என்றதை மனைவி விளங்கி வச்சிருப்பார். அதுவும் கணவன் மனைவியை பற்றி புரிஞ்சு வைக்க வேண்டும். அவள் எத்தனை மணிக்கு எழும்புவார், என்னென்ன வேலைகளை செய்வாள், என்னென்ன வேலைகளை தான் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை ஹஸ்பண்ட் என்ற வகையில் புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ற இஸ்லாம் இதை மிக தாராளமாக சொல்லுகிறது. மனைவியோடு சேர்ந்து சமையல் அறையில் சமையல் வேலைகளை உதவி செய்கிறதுக்கு கூட இஸ்லாம் தாராளமாக பாராட்டுகிற சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் எங்களை வரலாற்றில் இருக்குது. அப்போ அந்த வகையில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதுபோலவே காலத்து காலம் பாராட்டணும். ஏண்டா மனிதன் இவ்வாறு குடும்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று நாம் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக திரு MFM அசார் அவர்களே, ஆளுமை விருத்தியில் சமூக ஆன்மீக நிறுவனங்களின் பங்கை விளக்க முடியுமா? உண்மையில் நாங்கள் ஏற்கனவே 2 விடயங்களை பற்றி குறிப்பாக பார்த்தோம். முதலாவது வீட்டு சூழல், பெற்றோர் என்றவர்கள் எவ்வாறு ஒரு குழந்தையுடைய ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் பாடசாலை அல்லது குழந்தையினுடைய அடுத்த வீடாக அமைகின்ற பாடசாலை, அதனோடு தொடர்பான ஆசிரியர்கள் எந்தளவு தூரம் முக்கியம் வாங்குகிறார் என்பது பார்த்தோம். அதே போன்று இப்போ எமது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் எமது ஏனைய சமூக நிறுவனங்கள் அல்லது சமூக நிறுவனங்களோடு காணப்படுகின்ற ஆன்மீக நிறுவனங்கள் என்று நாங்கள் சொல்வோம். எங்களுடைய பரிபாசையில் சொல்வதாக எங்களுடைய மദ്രസാக்கள் அல்லது எங்களுடைய பள்ளி வாயல்கள் மிக முக்கியமாக ஒரு குழந்தையுடைய ஆளுமை வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். எமது மദ്രസാக்கள் அல்லது எங்கள் குழந்தையுடைய குர்ஆன் மദ്രസാக்கள் எந்தளவு தூரம் எங்களுடைய குழந்தையுடைய ஆளுமையில் விருத்தியை ஏற்படுத்துகின்ற என்பதை நாங்கள் கவனமாக ஆராய வேண்டும். எங்களுடைய மദ്രസാக்களில் வெறும் எழுத்துக்களை அல்லது குர்ஆன் அரபு வசனங்களை அல்லது குர்ஆன் எழுத்துக்களை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கின்ற மദ്രസാக்களா, அல்லது குழந்தையுடைய ஆளுமை விருத்தி அல்லது நாங்கள் சொல்ல இஸ்லாமிய சிந்தனைகளை இஸ்லாமிய ஆளுமை விருத்தியை நோக்கி அந்த பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கான வசதிகள் அல்லது அந்த கொண்டு செல்வதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் சொல்லுகின்றோம், இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு பிள்ளையை தொழுவதற்கு நாங்கள் படிப்படியாக பழக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம், பெற்றோர் பள்ளி வாயிலுக்கு செல்கின்ற போது தன்னுடைய பிள்ளையை கூட்டி செல்கின்றனர். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 7 வயதாகின்ற போது ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் ஒரு குழந்தையை ஜும்மாவுக்கு மாத்திரம் கொண்டு செல்வது, பிறகு படிப்படியாக நாங்கள் ஏனைய தொழுகைகளும் கொண்டு சென்று பழக்குகின்ற ஒரு தன்மை காணப்படும். ஏனெனில் எவ்வாறு பாடசாலை முக்கியமோ அதே போன்று அந்த சமூக நிறுவனங்களும் எங்களுக்கு முக்கியம். ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியில் அந்த நிறுவனங்கள் மிக முக்கியமாக காணப்படுகின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அது மாத்திரமல்ல, சமூக நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற நேரம் பெற்றோர் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சமூக நிறுவனத்தின் அங்கத்தவர்களாக இருக்கலாம்.
பெற்றோர் சமூக வேலைகளில் ஈடுபடுகின்றவராக இருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளையையும் அவ்வாறான இடங்களுக்கு கூட்டிச் செல்வதன் காரணமாக அந்த பிள்ளையுடைய தன்னுடைய பெற்றோருடைய செயற்பாடு, பெற்றோருடைய ஆளுமை பண்புகள் அல்லது ஏனைய அவர்களுடைய ஆளுமை பண்புகள் எல்லாம் அந்த குழந்தையில் விருத்தி அடையக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. எனவே சமூக நிறுவனங்கள் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. நாங்கள் சொல்லுகின்ற இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தனி மனிதன் என்பதை விட ஒரு சமூக பிராணி. அதாவது சமூகத்தை பிரிந்த எந்த ஒரு செயற்பாடும் அல்லது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு, அதாவது தனி மனித அனைத்து செயற்பாடுகளும் கூட்டாக செய்ய வேண்டும், ஒரு சமூக ரீதியாக யோசிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. எனவே சமூக நிறுவனங்களோடு வேலை செய்வது, சமூக நிறுவனங்கள் வேலை செய்வதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு சொல்வது, அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது அல்லது அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து சமூகத்துக்கு எவ்வாறு பணியாற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு ஆளுமை பண்பு உருவாக வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், சில குழந்தைகளை பொறுத்தவரையில் மிக கூடுதலாக புத்தக படிப்புகளோடு மாத்திரம் இருப்பார்கள், சமூகத்திற்கு எந்தவித பிரயோசனத்தையும் செலுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், சமூகத்துக்கு முன்னால் முகம் கொடுக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி கதைக்க முடியாது, அதனை அந்த சமூகம் ஏற்க முடியாத நிலை, இவ்வாறு பல்வேறுபட்ட நிலையங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே சமூக நிறுவனங்கள் என்பது மிக முக்கியம். கட்டாயம் ஒரு குழந்தை இந்த சமூக நிறுவனங்களோடு உறவை அல்லது தொடர்பை பெற்றோர் வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். எனவே இந்த மூன்றும், அதாவது நான் சொன்ன குடும்ப ரீதியான சூழல், அதே மாதிரி பாடசாலை சூழல், அதே போன்று நண்பர்கள், சமூகம், சமூக சமய நிறுவனங்கள் இந்த மூன்றும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது உண்மையில் நல்ல சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு குழந்தையை அல்லது நல்ல ஒரு பிள்ளையை அல்லது நல்லதொரு எதிர்கால தலைவரை எங்களால் உருவாக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய குழந்தைகளின் ஆளுமை விருத்தியில் சமூக ஆன்மீக நிறுவனங்களின் பங்கு பாரியது. மிகவும் முக்கியமாக அது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்தினது என்னால் சொல்ல முடியும். ஆன்மீக நிறுவனங்களை பொறுத்த மட்டில் இன்று பல பொதுவாக அரபு கலாசாலைகளை பொறுத்த மட்டில் இன்றைக்கு காலத்துக்கு ஏற்றாற்போல் பாடத்திட்டங்கள் அமையப்பெற்றிருந்தாலும் அதிகமான அரபு கல்லூரிகளில் குழந்தை, அதாவது மாணவர்களுடைய ஆளுமை விருத்திக்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்படுவது மிகவும் அரிது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் நம்முடைய நேர்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றீர்கள்? உண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்தில் பொறுத்தவரையில் அரபு கலாசாலைகளுக்கு அனுப்புவதென்றால் யாரை அனுப்புவதற்கு செலக்ட் பண்ணுறால் அல்லது தெரிவு செய்கின்றார்கள் என்றால் கவலைக்குரிய விஷயம். அல்லது பாடசாலையில் படிக்காத அல்லது வீட்டில் துடி பண்ணுகின்ற, குளப்படி பண்ணுகின்ற அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற மாணவர்களைத்தான் அரபு மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். நீ ஒழுங்காக படிக்காட்டி மதரசாவுக்கு அனுப்பேன். இதுதான் பெற்றோர்களுடைய அல்லது எங்களுடைய சமூகத்துடைய கருத்தாக காணப்படுகின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் படிக்க பொருத்தம் இல்லை என்றால் மதரசாவுக்கு போகத்தான் பொருத்தம் என்று. எனவே இது ஒரு பிழையான ஒரு கான்செப்ட். நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற, அதாவது நான் இன்னொரு வகையில் சொல்கிறேன், அதாவது இஸ்லாத்தை படிக்கின்றவர்கள் அல்லது இஸ்லாத்தை நல்ல முறை தெளிவாக படிக்கின்றவர்கள் நான் நினைக்கிறேன் உண்மை திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கின்றவர்களை அனுப்ப வேண்டும் என்று யோசிப்பது மிக முக்கியம். அதே போன்று நாங்கள் பார்க்கின்ற மதரசாக்களுடைய இன்றைய கல்வி முறை நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன். பெரும்பாலும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம், உளவியல் துறை என்பது மிக முக்கியமான துறை. நான் நினைக்கவில்லை எந்த ஒரு மதரசாக்களிலாவது உளவியல் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றால் இல்லை, அது மாதிரி உளவளத்துணை ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றால் இல்லை. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், தாவா என்பது அந்த பாடசாலை வெளியாகின்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதாவது சோஷியல் ஒர்க் என்று சொல்கின்றோம். அது சமூக பணி என்பது இன்று ஒரு ப்ரொஃபஷனல் தொழில்வான்மையாக கற்பிக்கப்பட்டு படுகின்ற ஒரு உண்மையான ஒரு துறை. ஆனால் எங்களுடைய தவாவில் ஈடுபடுகின்ற அந்த சமூக பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது கற்பிக்கப்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது பெரிய ஒரு இடைவெளி கேப், அதாவது சர்வதேச ஏனைய துறைகளில் கற்பவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய துறையில் கற்பவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பெரும்பாலான சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது அந்த ஆளுமை விருத்தியில் சில நேரங்களில் முழுமை பெறாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக. எனவே நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய ஆன்மீக அல்லது மதரசாக்கள் அல்லது எங்களுடைய அரபு பாடசாலைகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடுவது அல்லது அது சம்பந்தமாக மீண்டும் ஒரு ஆய்வொன்றை செய்வது அல்லது மீண்டும் மாற்றத்தை திருத்தத்தை கொண்டுவது மிக முக்கியமாக காணப்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆம் நேயர்களே, எம்முடைய சமூகத்தை வழிநடாத்துகின்ற பாரிய பொறுப்பு இந்த உலமாக்களுக்கு இருக்கின்றது.
எனவே இந்த உலமாக்கள் பல்துறை சார்ந்தவர்களாக அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால்தான் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். அவ்வாறு இல்லாமல் இருக்கின்ற பொழுது பல வருடங்களாகவே அதே பழைய பாடத்திட்டத்தையே கொண்டு செல்கின்ற பொழுது நவீன உலகத்திற்கு சவால் கொடுக்க முடியாதவர்களாகத்தான் எம்முடைய உலமாக்கள் மாறுவதற்குரிய துரதிர்ஷ்டம் இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக எம்முடைய அரபு கல்லூரிகள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அடுத்து ஆரோக்கியமான ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக திரு அஸ்மியாஸ் அவர்கள் இதுவரைக்கும் எம்மோடு கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக மேலதிகமாக எம்முடைய நேர்களிடம் பரிமாறிக்கொள்வதற்காக இதுவும் இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கின்றது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது கதைப்பதற்கு. அதில் மிக முக்கியமாக ஒருவரை பாராட்டுதல், கணவன் மனைவியை பாராட்டுறது, மனைவி கணவனை பாராட்டுறதும் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் என்று சொல்வார். உதாரணமாக மனைவி பல மணித்தியாலங்கள் சமையல் அறையில் இருந்து கொண்டு பல்வகையான காரம் உப்பு இதுகளெல்லாம் போட்டு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது சுவையான ஒரு உணவுப் பொருளை சமைச்சு கணவன் முன்னால் வைக்கிற நேரம் கணவன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டு போனாராக இருந்தால் மனைவியினுடைய நிலைமையை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. இவ்வளோ இந்த மனுஷனுக்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பல மணித்தியாலங்களை செலவு செய்து சுவையாக இதை உணவை பரிமாறியும் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை என்று அவர் கவலைப்பட ஆதங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா பொதுவாக மனித தேவைகளை பற்றி உளவியலில் கதைக்கும் போது செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்வார்கள், கணிப்பு தேவை. இது மனித இயல்பாக இயற்கையாக மனிதனிடம் இருக்குது. தான் ஏதாவது ஒன்று செய்தால் அதை யாராவது தட்டி கொடுக்கணும், யாராவது பாராட்ட வேண்டும். அப்போ அந்த நிலைமை குடும்ப வாழ்விலும் சரி, பாடசாலை வாழ்விலும் சரி, அலுவலகத்திலும் சரி, எங்குமே இது ஏற்பட வேண்டும். அப்போ அந்த வகையில் இந்த நிலைமையை நாங்கள் கொஞ்சம் குடும்பங்கள் சிந்தித்து பார்க்குமாக இருந்தால் அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு முடியும். ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை பாராட்டி கொள்ளணும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று கவர்ச்சி, அட்ராக்ஷன் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது கணவன் மனைவிக்கு கவர்ச்சியாகவும் மனைவி கணவனுக்கு கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்குற ஆரம்ப காலத்தில் பல குடும்பங்களில் பழகி இருப்பார்கள். திருமணத்துக்கு முன்னால் பல்வேறுபட்ட அலங்காரங்களை அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமணமாகி, இது பெண்களிடம் நாங்கள் காணக்கூடிய ஒரு நிலைமை, திருமணமாகி 1 மாதம் 2 மாதம் ஆகும் போது ஒரு அதாவது ஒரு குப்பை தொட்டி மாதிரி மனைவி மாறு நிலையை நாங்கள் பார்க்க. அப்போ இது கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவில் விரிசலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது கணவன் மனைவியை விரும்பாமல் போகிறது. அதே போன்று இப்போ சொல்லுவார்கள் நாட்டி 40 என்று சொல்வார்கள். அதாவது 40 வயதை அடைந்த பிறகு என்ன இன்னொரு கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்று சில கணவர்மார்கள் சொல்கிற நிலைமையை நாங்கள் பல குடும்பங்களில் கேள்விப்பட்டோம். அப்போ இத்தகைய நிலைமைக்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தால் மனைவி அந்த தேவையான அந்த ரெஸ்பாண்டை அல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கவர்ச்சி என்று சொல்லி, கவர்ச்சின்னு தான் இங்கே சொல்கிறோம் மற்ற உலகத்துக்கு மற்றவர்களுக்கு, அதாவது தான் யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு இஸ்லாம் தடை வச்சு அவர்களுக்கெல்லாம் தங்களை காட்டி கொண்டு தெரிகிறதா இல்லை, தண்ட கணவனுக்கு தண்ட கவர்ச்சியை காட்டுறது மனைவியிடம் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அதே போன்று கணவனும் மனைவிக்கு விருப்பமான வகையில் தண்ட ஆடை அலங்காரங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்வதால் எந்த குறையும் அந்த குடும்பங்களில் ஏற்பட போகிறது இல்லை. இது எல்லாமே அந்த குடும்ப வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்கான சில வழிகாட்டல்கள், சில கருத்துக்களை தான் நாங்கள் இங்கே சொல்லி காட்டுறோம். அந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவிக்கு எது விருப்பம், மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு எது எது விருப்பமாக இருக்கிறது. அந்த முறையில் அவர்கள் தங்கள் ஆடை அலங்காரங்களை மாற்றிக்கொள்வார்கள் இருந்தால் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்க முடியும். அதுபோல இப்போ இஸ்லாம் பெண்களுக்கு அலங்காரத்தை கொடுத்து அனுமதிச்சிருக்குது.
பட்டு ஆடைகள் அணிவதற்கும் தங்க நகைகள் அணிவதற்கும் இஸ்லாம் தாராளமாக ஆண்களுக்கு தடை செய்த அதே இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஏன்? அவர்கள் இயல்பாகவே அழகு உணர்வை விரும்பக்கூடியவர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போம், ஒரே ஆடையோடு அவர்கள் பல நாளும் இருப்பார்கள். ஆனால் பெண்கள் அப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள். அது இயற்கையான ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயங்களை, இந்த உணர்வுகளை, இந்த அமைப்புகளை ஒவ்வொரு குடும்பமும், அதாவது கணவன் மனைவியும் பின்பற்றுவார்களாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். அடுத்த மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. என்னன்னு சொன்னால் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, மதிப்பு அளிக்கிறது. கணவனுக்குரிய மதிப்பை மனைவியும், மனைவிக்குரிய மதிப்பை கணவனும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பொதுவாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம், மனைவியை மற்றவர்கள் முன்னால் நீங்கள் திட்டக்கூடாது, அவர்களுக்கு அடிக்க துன்புறுத்தக்கூடாது, இப்படியான விஷயங்கள் அவர்களை ஒரு அமானிதமாக எங்களுக்கு ஆண்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வகையில் இஸ்லாம் மிகவும் கண்ணியப்படுத்துகிறது பெண்களை. அதை ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்குரிய இடத்தை, அவருக்கு உயர்வான அந்த அந்தஸ்தை, அந்த ரெஸ்பெக்டை, மதிப்பை கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்கலாம்? அது சும்மா கொடுக்க முடியாது. அவருக்கு லிசன் பண்ணணும். மனைவிக்கு நாங்கள் செவி மடுக்கணும். என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார், அவரை விருப்பம் என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் அந்த மனைவியை மதிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, மனைவி விரும்புகிறார் கணவன் டிரைவ் பண்ணணும், காரை ஓட்டணும், மனைவி அவரை தோளில் கொஞ்சம் சாய்ந்து கொள்ளணும். இது ஒரு ரெஸ்பெக்ட். அப்போ அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவள் தன்னை அவமரியாதை பண்ணியதாக அவள் கருதுகிறார், பிரச்சனைப்படுத்துகிறார். அப்போ அந்த வகையில் இப்படியான ஒரு மதிப்பளித்தலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்வுக்கு மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது. ஆம், திரு அசார் அவர்களே, தற்பொழுது நாம் ஆரோக்கியமான ஒரு குடும்ப உருவாக்கத்தை, ஆளுமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவது தொடர்பாக நாம் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமற்ற குடும்பம் குழந்தையின் ஆளுமையில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்பதனை நேயர்களுக்கு விளக்கினால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆரோக்கியமற்ற குடும்பம் அல்லது பிரச்சனைக்குரிய குடும்பம் என்பது கட்டாயமாக நிச்சயமாக ஒரு குழந்தையோட ஆளுமை விருத்தியில் ஒரு பாதிப்பை செலுத்துகின்றதை நாங்கள் காணுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே சொன்னது போன்று, சகோதரர் அஸ்மியா சொன்னது போன்றும், ஒரு குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அந்த சூழல் இருக்கின்ற போது அதனை பார்க்கின்ற குழந்தை சந்தோஷம் அடைகின்றது, அமைதி அடைகின்றது. அந்த குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி சந்தோஷமும் திருப்தியும் அடைகின்றது. அப்பொழுது அந்த குழந்தை எதிர்காலத்தை பற்றி, தன்னை பற்றி ஒரு நல்ல ஒரு ஆளுமை உருவாக்குற பண்பு அந்த குழந்தையிடம் உருவாகின்றது. அதே நேரம் குழந்தைக்கும் அல்லது பெற்றோருக்கு மத்தியில் தாயும் தந்தையும் வீட்டிலே சண்டை செய்கின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் மதிக்காதவர்களாக, ஒருவருக்கொரு செவி மடுக்காதவர்களாக இருக்கின்ற போது அந்த குழந்தை அதனை அவதானித்து கொண்டிருக்கின்றது. தனது தந்தைக்கும் தாய்க்கும் இடையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் இருவரும் சண்டை செய்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தை ஒற்று கேட்டு கொண்டிருக்குமாக இருந்தால், அந்த குழந்தையுடைய காதில் அது படுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை கலக்கம் அடைகின்றது, அந்த குழந்தை நெருக்கீட்டுக்குள்ளாகின்றது, அந்த குழந்தை பதகளிப்பு நிலைக்குள்ளாகின்றது. அதன் காரணமாக குழந்தையுடைய ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைகின்றது, அல்லது ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் அந்த குழந்தையோட கல்வி பாதிக்கப்படும். சில நேரம் அந்த குழந்தை தன்னுடைய தந்தை செய்கின்றது போன்று பாடசாலையில் செய்ய ஆரம்பிக்கும், ஏனைய நண்பர்களோடு செய்ய ஆரம்பிக்கும். இப்படி போகின்ற போது அந்த குழந்தையுடைய ஆளுமையானது முழுமையாக பாதிக்கப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், அண்மையில் என்னோட உளவள துணைக்காக வந்த ஒரு தாய் குழந்தை வந்து கண்ட போது நாங்கள் தாயோடு கதைத்து கொண்டிருக்கின்ற போது, ஆரம்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு 2 குழந்தைகளும் 6 வயதும் இன்னொரு குழந்தை 8 வயதும் நல்லாக கதைக்கின்ற பிள்ளைகள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தைகள் திக்கி பேசுகின்ற அல்லது கதைக்க முடியாத குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். இதனை பற்றி நாங்கள் உளவளத்துணை மூலம் அந்த குறிப்பிட்ட கணவன் மனைவியோடு நாங்கள் கதைக்கின்ற போது, ஏனென்று பார்க்கின்ற போது
இந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருந்தார்கள். பிறகு அந்த தந்தை குடிக்கின்ற பழக்கம் வந்த பிறகு அந்த தந்தை குடித்து விட்டு வீட்டுக்கு வந்து மனைவியோடு சத்தம் போடுவார், அல்லது மனைவிக்கு அடிப்பதற்கு முயற்சி செய்வார், அல்லது அந்த சத்தத்தை கேட்க விரும்பாத பிள்ளைகள் என்ன செய்வார்கள், கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொள்வார்களாம். இவ்வாறு தந்தை வரப்போறார் என்ற செய்தி கிடைத்தவுடன் அல்லது தந்தை வாசலில் வருகின்றார் என்ற உடனே அந்த குழந்தைகள் கட்டிலுக்களை அடைவார்கள். அவர்களுக்கு கதைக்க முடியாத நிலை காணப்படும். அவர்கள் திக்குகின்றவர்களாக மாறிவிட்டார். என்றால் நல்லா கதைத்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த பதகளிப்பு காரணமாக கதைப்பதற்கு முடியாத நிலை காணப்படுகிறது. அப்போ நாங்கள் பார்க்க முடியும், சந்தோஷமான குடும்பமாக இருக்கின்ற போது ஆளுமை நல்ல முறையில் விருத்தி அடைகின்றது. துக்ககரமான அல்லது பிரச்சனையோட குடும்பங்களாக இருக்கின்ற போது கட்டாயமாக ஆளுமையில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஒரு பெற்றோர் இந்த சூழலை, குடும்ப சூழலை சந்தோஷமாக வைக்கின்ற அளவுக்கு ஒரு குழந்தையோட ஆளுமை விருத்தியிலும் விருத்தி ஏற்படும். அதே போன்று பிரச்சனை ஏற்படுகின்ற அளவுக்கு குழந்தையோட ஆளுமையில் பாதிப்பும் ஏற்படுத்துகின்றதை எங்களால் அவதானிக்க முடியும். நிச்சயமாக. இறுதியாக ரமலான் சந்தோஷமான குடும்பத்திற்கு எவ்வாறு வழிகாட்டும் என்பதனை திரு அஸ்மியாஸ் அவர்களே விளக்க முடியுமா? உண்மையிலே ரமலான் மாதத்திலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக நானும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, கணவனுக்கு ஆடையாக மனைவியும் மனைவிக்கு ஆடையாகவும் கணவனும் இருப்பார்கள் என்று. அப்போ ஆடையுடைய மிக அடிப்படையான நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒன்று மானத்தை மறைக்கிறது, அடுத்தது குளிர் வெயிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமாக இருந்தால், இந்த சிந்தனையில் ரெண்டு பேரும் ஒருவருக்கும் நடந்து கொள்வார்களாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பம் வரும். அதுபோல குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான் பொருளாதாரம். அப்போ இந்த பொருளாதாரத்தை இந்த ரமலான் மாதத்தோடு ஒப்பீடு செய்து பார்க்குற நேரம் நாங்கள் சொல்லுவோம், 3 நேரம் நாங்கள் சாப்பிட்ற நாங்கள் 2 நேரம் தான் சாப்பிட்றோம். அப்போ இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கிறது வருமானம். அதாவது வருமானத்துக்கேற்ப வாழ பழக்குது. வருமானத்துக்கேற்ப வாழ பழக்கிறதுக்கு இந்த ரமலான் எங்களுக்கு மிக முக்கியமான துணையாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இந்த ரமலானை ஒரு பொருளாதார ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக நாங்கள் கழிப்போமாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நாம் பல அமர்வுகளில் ஆரோக்கியமான ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றியும், ஆளுமை விருத்தியுள்ள ஒரு குழந்தையை உருவாக்குவது எவ்வாறு என்பதனை பற்றியும் பல கோணங்களில் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். நிச்சயமாக இது எம்முடைய சமூகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே எம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த திரு MFM அஸ்ஸார் அவர்களுக்கும் திரு MSM அஸ்மியாஸ் அவர்களுக்கும் எம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நாம் குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தை ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் ஆலோசித்து வருகின்றோம். இன்றும் எம்முடைய கலையகம் வந்திருக்கின்றார் சமூக சேவை அமைச்சின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MFM அஸ்ஸார் அவர்களும், இலங்கை தேசிய சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் விரிவுரையாளராகவும் சிரேஷ்ட உளவளத்துணையாளராகவும் கடமையாற்றுகின்ற திரு அஸ்மியாஸ் அவர்களும் உங்களை எம்முடைய கலையகத்துக்கு நாம் அன்போடு வரவேற்கின்றோம். நாம் குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தைகளின் ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், குழந்தைகளின் ஆளுமை விருத்தியில் அறிவு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. இந்த அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்துவது எவ்வாறு என்ற வினாவுக்கான விடையை MFM அஸ்ஸார் அவர்களை உங்களால் கூற முடியுமா? ஆம் ஜியாத் அவர்களே, பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், அறிவு வளர்ச்சி என்பது ஒரு குழந்தையினுடைய மிக முக்கியமான ஆளுமை விருத்தியில் மிக முக்கியமான பண்பாக காணப்படுகின்றது. அதாவது எல்லா வகையான ஆளுமை விருத்தியில் அறிவு வளர்ச்சி என்பது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக உளவியலாளர்களுடைய கருத்துப்படி அல்லது உளவியல் அறிஞர்களுடைய கருத்துப்படி நாங்கள் பார்க்கின்றோம், குறிப்பாக ஒரு குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அல்லது ஆளுமை விருத்தி என்பது குறிப்பிட்ட ஒரு 7 வயதாகின்ற போது 75 அல்லது 80% வளர்ச்சி அடைகின்றது என்பதை நாங்கள் உளவியலாளர்களுடைய கருத்துக்களின்படி நாங்கள் காணுகின்றோம்.
எனவே இந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு குழந்தையுடைய ஆரம்ப பருவம், அதாவது நாங்கள் சொல்லும் ஏர்லி சைல்ட்ஹுட் என்று சொல்லுவோம் அல்லது சைல்ட்ஹுட் என்று சொல்கின்ற அந்த ஆரம்ப பருவம் மிகவும் முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு பகுதியாகும். அறிவு வளர்ச்சி என்று சொல்கின்ற போது பெரும்பாலானவர்களுக்கு நாங்கள் பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் அந்த குறிப்பிட்ட காலங்களில் புத்தகங்களை வாசிக்க வைப்பது அல்லது அதிகமாக நாங்கள் சொற்களை கற்றுக் கொடுப்பது அல்லது எழுத வைப்பது அல்லது கணிதத்தை படிப்பிப்பது என்றது மாத்திரம் அல்ல. ஒரு குழந்தை அறிவு வளர்ச்சியானது சாதாரணமாக புத்தகங்கள் வாசிப்பதை விட அல்லது புத்தகங்களை பார்த்து படிப்பதை விட மிக ஒரு வித்தியாசமான காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். பெரும்பாலும் நாங்கள் பார்க்கின்றோம் பெற்றோர்கள் வீட்டில் வேலை செய்கின்ற போது பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டுத்தான் வேலை செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாக பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பொறுத்தவரையில் பெரும்பாலான பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர் செய்கின்ற வேலைகளை அல்லது பெற்றோர் செய்கின்ற செயற்பாடுகளை பார்த்துத்தான் தனது பெரும்பாலான அறிவை வளர்ச்சி செய்கின்றது. எனவே ஒரு பெற்றோர் தான் ஒரு வேலையில் ஈடுபடுகின்ற சில நேரங்களில் குசினியில் வேலை செய்கின்ற போது அல்லது சமைக்கின்ற போது அல்லது ஏதாவது ஒரு சாதாரண வேலையை செய்கின்ற போது குழந்தைகளையும் அதன் பங்காளிகளாக ஆக்கிக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். அது மாத்திரம் அல்லாமல் பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் குழந்தை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தூங்க வைத்துவிட்டு அல்லது வேறொரு இடத்தை கொடுத்து விட்டு இல்லாட்டி யாரிடமோ அதை கொடுத்து விட்டு தான் தங்களுடைய வேலையை செய்கின்றார். இதனால் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து அல்லது தந்தையை பார்த்து கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. எனவே இந்த வகையில் முதல் அடித்தளமாக ஒரு குழந்தைக்கு அமைவது அறிவை கற்றுக்கொள்வது அல்லது அறிவு வளர்ச்சியை ஒரு மூளை வளர்ச்சி என்பது மிக அடிப்படையாக அமைவது தனது வீட்டிலிருந்து. எனவே பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தையுடைய ஆரம்ப அறிவு வீட்டிலிருந்து சரியான அறிவு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் சரியான முறையில் தங்களுடைய மூளை வளர்ச்சி அறிவு வளர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கும் பெற்றோர் முதல் கண்ணாக அந்த விடயங்கள் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாகும். அடுத்து நாம் இன்று பார்க்கின்றோம், அதாவது பொதுவாக பிள்ளைகள் பெற்றோரிலிருந்து நல்ல விடயங்களை படித்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் விடுகின்ற பொழுது அவர்கள் வேறு அவர்களுடைய நண்பர் வட்டம் அல்லது வெளி சமூகத்திலிருந்து அவர்களுக்குரிய கெட்ட பழக்கங்களை அல்லது கெட்ட விடயங்களை படித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே பெற்றோரிடமிருந்து நல்ல விடயங்களை கட்டாயமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக இருக்கின்றது. அறிவு வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு மிகவும் பாரிய இடத்தை வகிக்கின்றது என்பதனை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அடுத்து மிஸ்டர் அஸ்மியாஸ் அவர்களிடம் ஒரு கேள்வியை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். பொதுவாக கவுன்சிலிங் என்று வருகின்ற பொழுது, அதிலும் குடும்ப உளவளத்துணை என்று வருகின்ற பொழுது, அதில் மேரேஜ் கவுன்சிலிங் திருமண உளவளத்துணை ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை கூற முடியுமா? நிச்சயமாக. நாங்கள் ஆரம்ப நிகழ்ச்சிகளை கலந்துரையாடியது போல ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய திருமணத்துக்கு முன்னரான உளவளத்துணை எந்த அளவு தூரத்துக்கு அவசியமோ அதே போலத்தான் திருமணத்துக்கு பிறகு, அதாவது மேரேஜ் கவுன்சிலிங் என்று நாங்கள் சொல்கிறோம். அது திருமணம் செய்த தம்பதிகள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் எந்த வகையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை எந்த வகையில் பரிமாறிக்கொள்ள வேண்டும், பிரச்சனைகளை மாத்திரமல்ல அவர்களுடைய இன்ப துன்பங்கள், அதாவது மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் அதே மாதிரி துக்ககரமான சம்பவங்களாக இருக்கலாம், பிரச்சனைக்குரிய சம்பவங்களாக இருக்கலாம், அதை எந்த மாதிரியான முறையில் அவங்களுக்கு இடையிலான அந்த நாங்கள் சொல்கிற இன்டர்பர்சன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்கிறோம், இந்த ஆளிடை தொடர்புகள் மூலமாக எப்படி பரிமாறிக்கொள்ளலாம், அதன் மூலமாக அவர்கள் ஐசோலேட் ஆகாமல், அதாவது தனிமைப்படாமல் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக நடந்து கொள்ளக்கூடிய முறைமைகளைத்தான் நாங்கள் அதிகமாக இந்த மேரேஜ் கவுன்சிலிங்கில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதன் மூலமாக அந்த திருமணம் முடித்த அந்த தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக இன்பகரமாக கொண்டு செல்வதற்கு இது வழியாக அமையும் என்பது எமது நம்பிக்கை. அதாவது ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்றவர்கள் அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும். கணவனிடத்தில் இருக்கின்ற சாதகமான பக்கங்கள்,
அதே போல் மனைவியிடத்தில் காணப்படுகின்ற சாதகமான பக்கங்கள், அதே போல் பலவீனமான பக்கங்கள், இரு தரப்பிலும் இருக்கின்ற பலவீனமான பக்கங்கள் எடுத்து காட்டப்பட்டு ஒரு புரிந்துணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை காட்டுவது இந்த மேரேஜ் கவுன்சிலிங்காக அமைகின்றது என்று விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து குழந்தைகளுடைய ஆளுமை விருத்தியில் எம்எஃப்எம் அசார் அவர்களே, இவர்களுடைய ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் அறிவு வளர்ச்சியில் பொதுவாக பார்த்தோம். அறிவு வளர்ச்சியில் முதலாவதாக நாங்கள் சொன்னது வீட்டுச் சூழல். அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாக வீட்டுச் சூழல் எந்த அளவு தூரத்திற்கு ஒரு தாய் தந்தையுடைய வீட்டுச் சூழல் செல்வாக்கு செலுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பெரும்பாலும் நாங்கள் பார்க்கின்றோம் வீட்டுச் சூழலில் இருக்கின்ற பொருட்களை அந்த குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியை வளர்க்கக்கூடியதாக நாங்கள் பொருட்களை வைக்க வேண்டியது மிக முக்கியமாகும். பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக நாங்கள் வீடுகளை கட்டுகின்ற போது எத்தனை ரூம் தேவை, எப்படி பொருட்களை வாங்கி வைப்பது எல்லாம் நாங்கள் பார்ப்போம். சில நேரங்கள் நாங்கள் எழும்பினா கூட சில வீடுகளில் நடந்து செல்வதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலை தான் காணப்படும் வீட்டு சூழலில். அப்படியாக இருக்கின்ற போது ஒரு குழந்தை எவ்வாறு ஓடி ஆடி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கு காணப்படாமல் காணப்படும். அது உண்மையில் ஒரு குழந்தையுடைய அறிவு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணியாக காணப்படுது. எனவே நாங்கள் வீடுகளில் பொருட்களை வைக்கின்ற போது ஒரு ஒழுங்குமுறைப்படி வைப்பதோடு மிக குறைந்த அளவிலான பொருட்களை வைக்க வேண்டும். அதாவது ஸ்பேஸ், இடைவெளிகள் அல்லது இடங்கள் கூடுதலாக காணப்படுகின்ற மாதிரி எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டும். ஏனெனில் அப்படி ஒழுங்கமைக்கின்ற போதுதான் ஒரு குழந்தையுடைய ஆக்கத்திறன் அல்லது நாங்கள் சொல்லுவோம் படைப்பாற்றல் என்று சொல்லுவோம், ஒரு குழந்தை சிந்திக்கிறதுக்கான சில நிலைமைகளை உருவாக்குகின்றதை நாங்கள் காணுவோம். பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் சில நேரம் சில பெற்றோர்களை பார்ப்போம், ஒரு குழந்தை மண்ணில் இறங்கி விளையாடுவதென்றால் மண்ணில் இறக்குவதற்கு விட மாட்டார்கள். ஏனென்றால் ஏதாவது கிருமிகள் பரவிவிடும் அல்லது ஜெர்ம்ஸ் போனால் அந்த குழந்தைகளுடைய காய்ச்சல் வரும், நோய் வரும். இவ்வாறு சில குழந்தைகளை பொறுத்தவர் சில பெற்றோர்கள் குழந்தைகளை மண்ணில் விளையாடுவதற்கு கூட விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்தளவு தூரத்திற்கு பெற்றோர்கள் கட்டுப்பாடுகளோடும் அவதானத்தோடும் இருக்கிறதை நாங்கள் காண. இது உண்மையில் பெரும்பாலான உளவியலாளர்கள் கருத்துப்படி பார்க்கின்ற போதும் இது ஒரு பிழையான எண்ணக்கருவாகும். பொதுவாக சொல்லுவார்கள், மண்ணில் விளையாடுகின்ற குழந்தைகள் மண்ணில் அழகாக வீடு கட்டுகின்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல் என்ன செய்யும் என்றால் அதிகரித்து செல்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். இவ்வாறு படைப்பாற்றல் அதிகரிக்கின்ற போது அந்த குழந்தை சுயாதீனமாக சிந்திக்கின்ற, சுயாதீனமாக முடிவெடுக்கின்ற, சுயாதீனமாக தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக மாறுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இன்னும் சில உளவியலாளரின் கருத்துப்படி மண்ணில் வீடு கட்டுகின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் இன்ஜினியராகவோ ஒரு பொறியியலாளராக வரக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அல்லது அந்த கலைத்திறன், ஆக்கத்திறன் மிக்க ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு ஓவியம் வரையக்கூடியவர்களாக அல்லது பல கண்டுபிடிப்புகளை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்கத்திறன் மிக்க குழந்தைகளாக வரும் என்று நாங்கள் காண. எனவே சாதாரணமாக மண்ணில் விளையாடுகின்ற என்ற ஒரு செயற்பாடு ஒரு குழந்தையுடைய ஆளுமை விருத்தியிலும் ஒரு அறிவு வளர்ச்சியிலும் பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றதை நாங்கள் காணணும். இவ்வாறு முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வீட்டு சூழல் அல்லது அந்த குழந்தை வாழுகின்ற மிக நெருங்கிய சூழல். சில நேரம் அந்த குழந்தையோட நண்பர்களாக இருக்கலாம், அந்த குழந்தைகளுடைய மிக நெருக்கமான உறவினர்களாக இருக்கலாம். எனவே அவைகளெல்லாம் மிக முக்கியமாக அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது அந்த குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியை வளர்த்துவதில். எனவே முதல் தூணாக அல்லது முதலாவது கட்டமாக எனக்கு சொல்ல முடியும், ஒரு குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியில் வீட்டு சூழல் அல்லது பெற்றோர் மிக நெருக்கமான சூழல் தான் மிக கூடுதலாக பங்களிப்பு செலுத்துகின்றது என்று என்னால் சொல்ல முடியும். அதாவது ஒரு குழந்தையின் அறிவு வளர்ச்சியில் வீட்டு சூழல் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. சில வீடுகளை நாம் பார்க்கின்றோம், அந்த வீடுகளில் ஒரு ஒழுங்கு இருக்காது, அவர்களுடைய ஆடைகள் கண்ட இடத்திலெல்லாம் இருக்கும். இவைகளும் பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அவருடைய ஆளுமை வளர்ச்சியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கட்டாயம் செலுத்தும். அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் கட்டாயமாக ஒரு குழந்தை, நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு, குழந்தையானது எங்களுடைய வார்த்தைகளை விட எங்களுடைய நடத்தைகளைத்தான் அவதானிக்கின்றது.
நாங்கள் எவ்வளவு தூரம் அழகாகவும் நாங்கள் ஒழுங்குமுறையாகவும் ஒரு செயற்பாடை செய்ய பழகின்றோமோ எங்களுடைய குழந்தைகளும் இயல்பாகவே அந்த ஒழுங்குமுறைகளை பேணக்கூடிய பிள்ளைகளாக வரும். நாங்கள் ஒழுங்கான முறையில் அதை செய்யவில்லை என்றால் இது ஒழுங்கான முறையில் இல்லாத ஒரு நிலையாக வரும். இது நான் சொன்னது ஒரு சூழல் மாத்திரம். அதே போன்று நீங்கள் பாடசாலை சூழலை எடுத்தால் கூட, பாடசாலை என்று சொல்லுகின்ற ஆசிரியர்கள் அல்லது பாடசாலைக்கு சம மாணவர்கள் அல்லது பாடசாலையில் இருக்கின்ற சூழல்கள், இவை அனைத்துமே என்ன செய்யும் என்றால் ஒரு குழந்தையுடைய கல்வியில், மூளை வளர்ச்சியில் அல்லது ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்றதாயிருக்கும். நாங்கள் சொல்கின்றோம், அந்த பாடசாலையில் இருக்கின்ற அந்த வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் கல்வி கற்கின்ற அல்லது போட்டி போட்டு கல்வி கற்கின்ற அல்லது மிக புதிய விடயங்களை தேடி படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் எங்களுடைய குழந்தையும் அதனோடு சேர்ந்து அவ்வாறாக தேடி படிக்கின்ற, புதிய விடயங்களை கண்டுபிடிக்கின்ற, ஒழுங்கான முறையில் பாடசாலைக்கு செல்கின்ற குழந்தைகளாக மாறும். அதே நேரம் அந்த வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் சிலர் ஒழுங்காக பாடசாலைக்கு வருவதில்லை, ஆசிரியர்கள் ஒழுங்காக படிப்பிப்பதில்லை அல்லது ஆசிரியர்கள் அதனை பொருட்படுத்துவதில்லை. இப்படியான சூழல் காணப்படுகின்ற போது பெரும்பாலும் என்ன நடக்கும் என்றால் அந்த வகுப்பில் இருக்கின்ற ஏனைய குழந்தைகளும் அல்லது ஏனையவர்களுக்கும் இடையில் அந்த பாதிப்பு ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணுகிறோம். எனவே எவ்வாறு வீட்டு சூழல் முக்கியமோ அதே போன்று பாடசாலை சூழலும் அந்த குழந்தைக்கு மிக முக்கியமாக ஒன்றாக காணப்படுகின்றது என்று நான் சொல்கின்றேன். ஆம் நேயர்களே, நாங்கள் தற்பொழுது குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தைகளின் ஆளுமை விருத்தியுடன் கல்வியை தொடர்படுத்தி நாம் இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்து திரு அஸ்மியாஸ் அவர்களிடம், அதாவது குடும்ப பிரச்சனைக்கான காரணிகளை விளக்க முடியுமா? ஆம், உண்மையிலே குடும்ப பிரச்சனைக்கான காரணங்களை நான் எனது அனுபவங்கள் மூலமாக சொல்வதாக இருந்தால், இது ஒரு பாரிய ஒரு பகுதி, விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு பகுதி. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே ஒரு சில விடயங்களையாக தொட்டு செல்வது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் எனது அனுபவத்தில் கண்ட ஒன்று தான் புரிந்துணர்வு இன்மை. அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரேஜ் கவுன்சிலிங்கில் நாங்கள் கூடுதலாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுறது நடவடிக்கை எடுப்போம். அப்போ நிறைய இந்த அதாவது குடும்பங்களை பிரச்சனை வாரத்துக்கு மிக அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கிறது புரிந்துணர்வு. இப்போ பொதுவாக மனைவிக்கு தெரியாது கணவனுடைய தேவை என்ன, கணவனுக்கு தெரியாது மனைவியினுடைய தேவை என்ன, விருப்பு வெறுப்புகள் தெரியாது, எந்த சமையலை செய்தால் கணவனுக்கு பிடிக்கும் என்று மனைவிக்கு தெரியாது, எந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு விருப்பம் என்று கணவனுக்கு தெரியாது. அது மாதிரி அவர்களுடைய தொழில் வாழ்க்கை இப்போ பாரதூரமான ஒரு பிரச்சனையை இப்போ நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இப்போ பொதுவாக சொல்வார்கள் ஆண்களுக்கு வீடு உலகம் என்று சொல்வார்கள். ஆண்களுக்கு வீடு உலகம். ஆனால் பெண்களுக்கு அதில் மறுபுறம், பெண்களுடைய உலகம் வீடு. அப்போ இது பாரதூரமான பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிறத பார்க்குறோம். அதாவது மனைவி பார்ப்பால் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பாள், 4:30 மணிக்கு ஹஸ்பண்ட் தொழிலில் விட்டு ஆஃபீஸ்லேருந்து வர்றாரா இருந்தால் அவள் ஒரு கேல்குலேஷன் ஒன்று வைப்பாள், 5 மணிக்கு அவள் வீட்டுக்கு வரும். ஆனால் 5 மணிக்கு அவர் வரவில்லை என்று சொன்னால் அன்னைக்கு மனைவி என்ன நடக்கும், பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன், அவளோட பகுதியிலேருந்து பார்த்தா அது சரி, ஏன்னா அவருக்கு உலகமே வீடு தான். ஆனால் ஆண்களுக்கு வீடுன்றது உலகம். ஏன்னா வர்ற வழியில் அவர் ஒரு நண்பரை சந்திப்பார், அந்த நண்பர் சொல்வார், வாங்க நண்பா நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, இன்னொரு நண்பருக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு, வாங்க போய் நாங்கள் அதை பார்த்துட்டு வரோம் என்று சொன்ன உடனே இவர் நேரடியாக வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நபர் உடனே அந்த கணவர் அந்த நண்பரோட போய்விடுவார். போய் காலதாமதமாக வரும்போது வீட்டிலே பூதாகரமான பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா இது உண்மையிலே ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு அவர்கள் உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புரிந்துணர்வு என்று சொல்வது. அடுத்ததாக மிக முக்கியமான அடுத்த காரணி, ஆண்களை குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான மிக அடிப்படையான ஒரு காரணியாக நாங்கள் பார்க்குறோம், இவங்க பார்க்குற விதம், அவர்களுடைய புலக்காட்சி. அதாவது கணவனுக்கு ஒரு புலக்காட்சி ஒன்று இருக்கும், ஒரு விடயம் தொடர்பாக, மனைவிக்கு இன்னொரு விடயம் தொடர்பான ஒரு புலக்காட்சி இருக்கும்.
இப்போ உதாரணமாக என்னிடம் ஒரு உளவளத்துணைக்காக வேண்டி 2 கிளையண்ட் வந்தார்கள், கணவன் மனைவி வந்தார்கள். மனைவி சொல்கிறா இந்த கணவன் தான் செய்யக்கூடிய கலைப்பொருட்களை செய்யக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு பெண். என்ன நடந்திருக்குது, ஃபர்ஸ்ட் டே மேரி பண்ணி முதலாவது நாள் தான் செய்த கைப்பணி பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருக்கு காட்டியிருக்கிறார். ஆனால் கணவனை பொறுத்த வரையில் அது அவருடைய புலக்காட்சிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அது படலாம் அப்படியான்னு வச்சுட்டார். ஆனால் மனைவி எதிர்பார்த்தது என்ன என்று சொன்னால், கணவன் அவற்றையெல்லாம் ரசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், தன்னை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வந்த மனைவிக்கு பெருந்தோல்வியை கொடுத்தது. அதனால் அவர்கள் 4-5 வருடங்களாக கணவனை பற்றி, அதாவது முதல் நாள் மனைவிக்கு ஏற்பட்ட அந்த விடயம் அல்லது கணவன் தொடர்பான மனைவிக்கு ஏற்பட்ட அந்த புலக்காட்சி அவரோட வாழ்க்கை பூரா போய் அவர்கள் ஒரு பாரதூரமான பிரச்சனைக்கு உட்பட்டு வந்தார். இது போல இன்னொரு சம்பவம் எமது உளவளத்துறையின் போது நடந்தது. ஒரு ஜோடிகள் வந்தார்கள், மிகவும் வயசானவர்கள், 57 வயது கணவருக்கு, 48 வயது மனைவிக்கு. மனைவி சொல்கிறா கணவனை டிவோர்ஸ் பண்ணணும் என்று சொல்கிறார். இப்போ என்ன இந்த ஆராயப்பட்டது, என்ன கதைக்கப்பட்டது, ஏன் இப்படி மனைவி நடந்து கொள்கிறான் என்று பார்த்தால், அவர்களுடைய முதலாவது வருடத்தில் ஃபர்ஸ்ட் பேபி அதாவது கற்பத்தில் இருக்கிற நேரம் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை. அதால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டின காரணத்தினால ஒய்ஃப் வயிற்றுக்கு அடிச்சிருக்கிறார். பிறகு குழந்தை கிடைத்தது, பார்த்தா அந்த குழந்தை ஒரு டிசேபிள், ஊனமுற்ற ஒரு குழந்தை. இப்போது ஹஸ்பண்ட் சொன்னார், நீ தான் இந்த ஊனமுற்ற குழந்தைக்கு முழு காரணம். ஆனால் இந்த வார்த்தை உண்டு அந்த மனைவியை பாதித்து, கணவனுக்கு மனைவிக்கு 1 வருடம் 2 வருடம் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 19 வருடங்களாக நீடித்து இறுதியிலே டிவோர்ஸுக்காக வேண்டி அவர்கள் காசிக்கோட்டுக்கு கூட போய் அங்கே இருந்து அனுப்பப்பட்ட ஒரு 2 பேர் தான் இவர்கள். இப்போ என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த பெர்செப்ஷன், அந்த புலக்காட்சி ஒன்றே போதும் குடும்ப வாழ்க்கை பூரா பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான, உண்மையிலே திருமணம் எதற்காக செய்யப்படுகிறது, 2 உயிர்கள் ஒன்று சேர்ந்து இன்பமாக வாழ்ந்து கழிப்பதற்காக வேண்டித்தான் பெரியவர்களால் மூத்தவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அதுக்கு மாற்றமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். இனி இந்த புலக்காட்சி மிக முக்கியமான ஒரு காரணி என்று எங்களுக்கு சொல்லலாம். இங்கு ஒரு அற்புதமான நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா திருமணம் ஏன் என்று சொல்கின்ற பொழுது, வஜஅல்னாக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நாம் உங்களுக்கு சோடிகளை அமைத்திருப்பது நீங்கள் உள்ள அமைதி பெறுவதற்காக வேண்டி. எனவே இந்த உல அமைதி திருமணத்தினுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அடுத்து, ஆசைகள் நிறைவேறாமல் போகின்ற பொழுது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகின்ற பொழுதும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மனைவியினுடைய எதிர்பார்ப்புகள் எது என்பதனை கணவன் புரிந்து கொண்டு, கணவனுடைய எதிர்பார்ப்புகள் எது என்பதனை மனைவி புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே எம்முடைய நேர்களுக்கு மனைவியினுடைய எதிர்பார்ப்புகள் பற்றியும் கணவனுடைய எதிர்பார்ப்புகள் பற்றியும் கலந்தாலோசிப்பது பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதே நேரத்தில் ஒரு சிக்கலான ஒரு கேள்வியும் கூட. ஏண்டா மனிதர்கள் என்ற வகையில் நாங்கள் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் என்ற வகையிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசமானவர்கள். பொதுவாக மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், செகண்ட் டு நான் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசமானவர். அப்போ எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமானது. சாதாரணமாக மனைவி எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், கணவனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் கணவனுடைய அன்பு தான் அவருக்கு முக்கியமானது. உலகத்தில் பெண்களிடம் கேட்கப்பட்டால் உங்களுக்கு எது விருப்பமானது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் கணவனுடைய அன்பு என்று சொல்லி. 2வது, கணவன் பக்கத்தில் இது மனைவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கணவன் பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எதை நீங்கள் மனைவியிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், பணிவான ஒரு மனைவி, தான் எதை விரும்புகிறனோ அதை அளிக்கக்கூடியவளாக மனைவி இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்றது தான்
பொதுவாக கணவன்மாருடைய எதிர்பார்ப்பு. இப்போ இந்த 2 எதிர்பார்ப்புகளும் இருக்கிற நேரத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த எதிர்பார்ப்புகள் என்னவென்று இப்போ நாங்கள் உளவியல் ரீதியாக சொன்னாலும் கூட இது கணவனுக்கு தெரியாத மனைவியினுடைய எதிர்பார்ப்பு, மனைவிக்கு தெரியாத கணவனுடைய எதிர்பார்ப்பு. இது ஒரு வகையான பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதிகமான இந்த குடும்ப பிரச்சனைகள் வார்த்ததுக்கு காரணம் 3ஆம் நபருடைய தலையீடு. இப்போது நாங்கள் பார்க்குறோம், மனைவி அன்பை விரும்புகிறார், கணவன் பணிவை விரும்புகிறார். ஆனால் நடக்கிறது மாறாக நடக்கும். அதுக்கு ஏனென்று சொன்னால், இந்த 3வது நபர் அது சில நேரம் கணவனுடைய தாயாக இருக்கலாம், கணவனுடைய சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இப்படி இவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த மனைவியினுடைய எதிர்பார்ப்பும் கணவனை சார்ந்த எதிர்பார்ப்பும் முரண்பட ஆரம்பிக்கும். உதாரணமாக ஒரு தாய் இருக்கிறார், தண்ட மகனை வளர்த்துருக்கிறார், ஒரு 30-25 வயசில் மகனை திருமணம் செய்து கொடுக்குறார். இப்போ மனைவி எதிர்பார்க்கறது அன்பை, தாய் மதத்தான் எதிர்பார்ப்பு. இப்போ தாயினுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கும்? இவ்வளவு காலம் எனக்கு தந்த அன்பு ஆதரவு எல்லாமே இல்லாமல் போயிடுமென்று ஒரு ஏக்கத்தில் மருமகளோட பிரச்சனைக்கு உட்படுற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி கணவனுடைய சகோதரிகள், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இவர்கள் பல சலுகைகளையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். இப்போ இந்த புது தம்பதிகள் திருமணம் காரணமாக அது இழக்க வேண்டி வரும். அதனால் இந்த அன்பு என்ற விஷயம் மனைவிக்கு கிடைக்காம போகும். இது ஒரு பக்கம். அடுத்தது கணவன் பணிவை விரும்புகிறதோட பொதுவாக ஆண்கள் தோல்வியை விரும்ப மாட்டான். நாம் தற்பொழுது குடும்ப உளவளத்துணை பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் குழந்தையின் ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் நாம் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆளுமை விருத்தியில் ஆசிரியரின் பங்கு என்ன என்பதனை திரு அசார் அவர்களை விளக்க முடியுமா? நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பாடசாலை சூழல் அல்லது ஆசிரியருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. சில நேரம் நாங்கள் பார்க்கின்றோம், பிள்ளை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற போது முழுமையாக ஆசிரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த குழந்தை வளர்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். சில நேரங்களில் ஆசிரியர்கள் தவறாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்தால் கூட குழந்தை அதை சரி என்று சொல்லும் அளவுக்கு ஆசிரியர் மீது நம்பிக்கை வருகின்றது. எனவே ஆசிரியர்களுக்கு ஒரு குழந்தையுள்ளே செல்வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வகையில் பொதுவாக குழந்தைகளை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வைக்கின்றார்கள். எனவே ஒரு ஆசிரியரால் முடியும் தான் இந்த சமூகத்துக்கு எவ்வாறான ஆளுமை மிக்க குழந்தைகளை அல்லது எதிர்கால சந்ததியினரை உருவாக்க முடியும் என்பது ஒரு ஆசிரியர்னால் முடியும். ஏனெனில் ஆசிரியருக்கு பெரும்பாலான ஒரு செல்வாக்கு அல்லது பெரிய ஒரு ஆளுமை ஒன்று இருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் குழந்தையோட அறிவு, ஆளுமை, நடத்தை போன்ற பல்வேறுபட்ட விதத்தில் செல்வாக்கு செல்வதற்கு முடியும். ஏனெனில் ஆசிரியரை பொறுத்தவரையில் வெறும் அறிவை திணிப்பவர்கள் அல்ல. வெறும் அறிவை அல்லது புத்தகத்தை வாசிப்ப வைப்பது அல்லது எழுத்துக்களை மாத்திரம் கற்றுக் கொடுப்பது அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை பாடமாக்கி அதனை பாடம் கேட்பது மாத்திரம் அல்ல. உண்மையில் ஒரு ஆசிரியர் என்று சொல்கின்ற போது ஒரு குழந்தையினுடைய முழு ஆளுமையிலும், அதாவது குழந்தையுடைய நடத்தை, குழந்தையோட அறிவு வளர்ச்சி, குழந்தையோட மொழி வளர்ச்சி, குழந்தையினுடைய உளத்திறன் வளர்ச்சி போன்ற பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாகும். ஏனெனில் பாடசாலைகளை பொறுத்தவரையில் மாணவர்கள் என்றவர் வித்தியாசமானவர்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. பல்வேறுபட்ட நடத்தைகளுடைய மாணவர்கள் இருப்பார்கள். சிலர் ஒரு விடயத்தை அவசரமாக கற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் மிக அமைதியாக லேசாக கற்றுக்கொள்வார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பல தடவைகள் பயிற்சிகள் செய்வதன் மூலம் கற்றுக்கொள்வார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் பல்முறை வீடுகளில் பயிற்சிகளை செய்வதன் ஊடாகத்தான் கற்றுக்கொள்வார்கள். இப்படி பல்வேறுபட்ட முறையில் மாணவர்களை பொறுத்தவரையில் நடத்தையில் பல்வேறுபட்டவர்களாக காணப்படுகின்றதை நாங்கள் காணுகிறோம். எனவே இந்த வகையில் ஆசிரியர்களை பொறுத்தவரை எல்லா மாணவர்களையும் புரிந்து கொண்டு
எல்லா மாணவர்களின் கவனத்தில் கொண்டு அந்த தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மாணவர்கள் பல்வேறுபட்ட ஆளுமை விருத்தியும் அறிவு வளர்ச்சியிலையும் ஆசிரியர்களுக்கு செல்வாக்கு செலுத்தலாம் என நான் நினைக்கின்றேன். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக மாணவர்களிடத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதிகமான ஆசிரியர்கள் அல்லது சில ஆசிரியர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்குத்தான் அதிகூடிய கவனம் செலுத்துகின்றார்கள், படிப்பிலே பின்தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு கவனம் செலுத்துவது குறைவு. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை கூற முடியுமா? உண்மையில் பாடசாலைகள் அவ்வாறு நடந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு தவறான ஒரு விடயம். நாங்கள் சொல்கின்றோம் பொதுவாக மாணவர்கள் ஒரு வகுப்பிலே 20 பேரோ அல்லது 30 பேரோ இருந்தால் உண்மையில் ஒரு ஆசிரியர் எல்லோரையும் கவனம் செலுத்த வேண்டும். படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் செலுத்துகின்றதோ அதே போன்று பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வரத்திற்கு உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். அதான் ஒரு ஆசிரியரோட பொறுப்பு. எனவே படிக்கின்ற மாணவர் 5 பேர் படிக்கின்ற நல்லா கற்கின்ற மாணவர்கள் இருந்தால் அவர்களுடைய தரத்தை உயர்த்தி அடுத்தவர்களை பதிக்க வேண்டுமோ இல்லாட்டி அவர்கள் அதனோடு தொடர்பட முடியாமல் இருப்பதை விட நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் என்பவர்கள் அந்த 40 பேரையும் ஒரே தரத்தில் கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் அதுதான் உண்மையான சிறந்த ஒரு ஆசிரியராக கருதப்படும் என நான் நினைக்கின்றேன். குழந்தையின் ஆளுமை விருத்தியில் ஆசிரியரின் பங்கு மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் அனைத்து மாணவர்களையும் சமமான ஒரு பார்வையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்கின்ற, அனைவரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு மனப்பாங்கும் ஒரு அர்ப்பணிப்பும் ஆசிரியர்களிடத்தில் இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். நிச்சயமாக. அந்த வகையில் திரு அஸ்மியாஸ் அவர்களை இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கான காரணிகளை தொடர்ந்தும் குடும்பங்களில் நிலவுகின்ற பிரச்சனைக்கான காரணிகளை மேலதிகமாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு புலக்காட்சி, புரிந்துணர்வின்மை, 3வது நபருடைய தலையீடு, அதுபோல சூழல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த வீட்டு சூழ்நிலை. இப்போ உதாரணமாக சில வீடுகளை நாங்கள் போய் பார்த்தால் அங்கே உள்ள அந்த ஜன்னலுக்கு போடப்பட்டுள்ள அந்த திரை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த வீட்டுக்கு விஜயம் செய்கிற நேரம் அதே இடத்துல அதே நேரம் அப்படியே இருக்கும். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுபோல நாங்கள் பார்க்குறோம் எங்கே கட்டில் போடப்பட்டு இருந்ததோ அதே இடத்துல தான் 10 வருடம் போனாலும் கட்டில் இருக்கும், அதே இடத்துல தான் அலுமாரி இருக்கும், அதே இடத்துல தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் மனிதன் புதியதை தான் விரும்புகிறான், புதுமையைத்தான் விரும்புகிறான். அந்த வகையில் அந்த வீட்டு சூழல் நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பது தான் எமது நம்பிக்கை. பொதுவாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தால், எங்களுடைய குடும்பங்கள் ஆரோக்கியமான வழியில் செல்வதாக இருந்தால் நாம் மேலே கதைத்த விடயங்கள் பேணப்பட வேண்டும். அதே போன்றுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞர் சமூகத்தை அல்லது ஒரு மாணவர் சமூகத்தை நாம் உருவாக்குவதாக இருந்தால் நாம் கதைத்த இந்த விடயங்கள் அனைத்தையும் நம்முடைய சமூகத்தில், குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இது நடைமுறைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை நாம் எதிர்காலத்தில் காண முடியும். இன்றும் நம்முடைய கலையகத்திற்கு வருகை தந்து குடும்ப உளவளத்துணை தொடர்பாகவும் குழந்தைகளின் ஆளுமை விருத்தி தொடர்பாகவும் பல ஆலோசனைகளை வழங்கிய சமூக சேவை அமைச்சின் சிரேஷ்ட உளவளத்துணையாளர் திரு MFM அசார் அவர்களுக்கும், தேசிய சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் விரிவுரையாளராகவும் சிரேஷ்ட உளவளத்துணையாளராகவும் கடமை புரிகின்ற MSM அஸ்மியாஸ் அவர்களுக்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.